விடுவிக்காமல் போனாலும் இது வந்து எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நிறைய பேர் வந்து கர்த்தர் உனக்கு எதுவுமே செய்யலனாலும் நீ கர்த்தரை நம்புவியா? வாவ் சூப்பர்! ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்படிப்பட்ட ஆள் இல்ல. கர்த்தர் எங்கள வந்து தீல போட்டு பார்பிக்யூ பண்ணாலும் கர்த்தரை நாங்க கைவிட மாட்டோம். கர்த்தரே எங்கள தீல போட்டு வாட்டி வதத்தி எண்ணெய் சட்டியில போட்டு சிக்கன் 65 மாரி பொரிச்சு எடுத்தாலும் நாங்க என்ன பண்ண மாட்டோம். கர்த்தரை நாங்க சேவிக்கிறத நிறுத்த மாட்டோம். கர்த்தரை தான் ஆராதிப்போம். இப்படியெல்லாம் நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு. தேவர்களுக்கு ஆராதனை செய்ய மாட்டோம்ன்றது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா விடுவிக்காமல் போனால்ன்றது எனக்கு புரியல. ஃபர்ஸ்ட் பிசாசு வந்து ஒருத்தன வந்து கேப்சர் பண்றான். பிசாசு வந்து ஒருத்தன வந்து பிடிக்கிறான். இன்னைக்கு உலகமே பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்பிளேஸ்ட் ஐடென்டிட்டில சுத்திட்டு இருக்கு. இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டமே வந்து என்னன்னா, நம்ம பிள்ளைகள வந்து இந்த பாபிலோனியன் இன்ஃபர்மேஷன்ல இருந்து காப்பாத்துறது தான் நம்மளுடைய பெரிய பிரையாரிட்டி ஆயிடுச்சு. சோ ஃபர்ஸ்ட் என்னது ஐடென்டிட்டி மாறுது. செகண்ட் வந்து உணவ மாத்த பார்க்குறான். அதுக்கு தான் டேனியலும் இவங்களும் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு இந்த உணவு வேண்டாம் அப்படின்ட்டானுங்க. சொல்லுவாங்க, பிரதர் இது ரொம்ப மோசமா இருக்குது, அப்படி இருக்குது, இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. இவங்களெல்லாம் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. நான் யோசிப்பேன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துற தேவன் நம்முடைய தேவன் இருக்கும் பொழுது நாம ஏன் பயப்படணும்? ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எதற்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார்? அவருடைய பர்பஸ்க்காக நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். இயேசு நாமத்தில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். I greet you all in the name of our Lord and Savior Jesus Christ. இப்போ டியூஸ்டே ஹீலிங் சர்வீஸ்ல உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். ஸோ லாஸ்ட் வீக்ல இருந்து we have started this ஒரு புதிய இது ஒன்று ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறோம். டியூஸ்டே வந்து இட் வில் பி தமிழ் ஹீலிங் சர்வீஸ். அதாவது செவ்வாய்க்கிழமையில வந்து தமிழ்ல இருக்கும் மீட்டிங்கு. வியாழக்கிழமை தேர்ஸ்டே மீட்டிங் வந்து ஆல் இங்கிலீஷ் மீட்டிங் ஆக்கிட்டேன். ஃபுல் இங்கிலீஷ் மீட்டிங் ஆக்கிட்டேன். ஏன்னா சர்டன் பீப்புள், சில நபர்களுக்கு வந்து இங்கிலீஷ் மட்டும்தான் புரியுது அப்படின்ற சில நபர்கள் இருக்காங்க. ஸோ அவங்களுக்காக இது வந்து ஃபுல் இங்கிலீஷ் மீட்டிங். தமிழ் டியூஸ்டே வந்து ஒன்லி தமிழ் மீட்டிங். ஸோ தமிழ்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் போத் மிக்ஸ்டாக இருக்கும். பட் தேர்ஸ்டே வந்து ஃபுல்லி இங்கிலீஷில் தான் இருக்கும். ஆமென். ஸோ தொடர்ந்து சில வாரங்களாக நம்ம என்ன காரியத்தை பார்த்துட்டு இருக்கோம்னா, தெய்வீக சுகத்தை தடுக்கிற காரியங்கள், ஹிண்டரன்சஸ் டு டிவைன் ஹீலிங் அப்படின்ற சில காரியங்களை பார்த்துட்டு இருக்கோம். தேவனிடத்துல எந்த ஒரு ஹிண்டரன்ஸும் கிடையாது. தேவனிடத்துல எந்த ஒரு பட்சபாதமும் கிடையாது. God does not hinder your healing and God does not show any partiality. So அவர் எப்பொழுதும் உங்களை சுகமாக்க ஆயத்தமாக இருக்கிறார். ஸோ as far as God is concerned, ஆண்டவரை பொறுத்த வரைக்கும் அவர் எப்பொழுதும் நீங்க சுகமா இருக்கணும்னு தான் நினைக்கிறாரு. He wants to heal you always. He wants you to live a healthy life. ஆனாலும் அநேக விசுவாசிகள் சுகத்தை பெற்றுக்கொள்றதுக்கு சில தடைகள் இருக்குது. அந்த தடைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல தான் இருக்கு. இட் இஸ் நாட் ஆன் காட் சைட். இதை தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். பல வாரங்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இட் இஸ் நாட் ஆன் காட் சைட், இட் இஸ் ஆன் ஆர் சைட். ஸோ எப்படிப்பட்ட தடைகள்லாம் நம்ம சைட்ல இருக்கு, அது எப்படி அகற்ற வேண்டியது இருக்குது அப்படின்ற காரியத்தை தான் பார்க்குறோம். ஸோ வாட் ஆர் த ஹிண்டரன்சஸ் தட் இஸ் ஆன் ஆர் சைட் அண்ட் ஹவு டு எலிமினேட் தோஸ் ஹிண்டரன்சஸ். ஏன்னா இதை வந்து எலிமினேட் பண்றதுனால நம்ம ஈஸியா சுகத்தை பெற்றுக்கொள்ளலாம். ஸோ முக்காவாசி, அதாவது மோஸ்ட்லி ஹிண்டரன்சஸ் வந்து ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட்ல தான் வருது, ஒரு ராங் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் காட்ஸ் வேர்ட். இந்த தடைகள் எல்லாமே வந்து தேவனை பற்றி தப்பான புரிதல், தேவனுடைய வார்த்தையை பற்றியும் தப்பான புரிதல் இருக்கனால இந்த தடைகள் இருக்கு. ஸோ இன்னைக்கு வந்து அப்படிப்பட்ட ஒரு பகுதியை தான் பார்க்க போறோம். நம்ம படிக்க போற பகுதி வந்து டானியல் சாப்டர் 3. தானியேல் 3வது அதிகாரம் 8-18 படிப்போம். சிஸ்டர் விஜய் தமிழ்ல படிப்பாங்க. டானியல் 3 8-18. அந்த டிஸ்பிளே பண்ற வேர்ஸ் வந்து தமிழ்லயும் இங்கிலீஷ்ல வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல போடுங்க. தமிழ் அண்ட் இங்கிலீஷ்ல வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் கேஜேவில போடுங்க. டானியல் 3 verse 8-18. சமயத்தில் கல்தையரில் சிலர் ராஜ சமூகத்தில் வந்து யூதர் பேரில் குற்றஞ்சாற்றி ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரை நோக்கி, ராஜாவே நீர் வாழ்க, நீர் என்றும் வாழ்க. எக்காலம், நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் கேட்கிற எந்த மனுஷனும் தாழ விழுந்து பொற்சிலையை பணிந்து கொள்ள வேண்டும் என்றும், எவனாகிலும் தாழ விழுந்து பணிந்து கொள்ளாமற் போனால் அவன் எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்பட வேண்டும் என்றும் ராஜாவாகிய நீர் கட்டளையிட்டீரே. பாபிலோன் மாகாணத்தின் காரியங்களை விசாரிக்கும்படி நீர் ஏற்படுத்தின சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்னும் யூதரான மனுஷர் இருக்கிறார்களே. அவர்கள் ராஜாவாகிய உம்மை மதிக்கவில்லை. அவர்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருக்கிறார்கள் என்றார்கள். அப்பொழுது நேபுகாத் நேச்சார் உக்கிர கோபம் கொண்டு சாத்ராக்கையும் மேஷாக்கையும் ஆபேத்நேகோவையும் அழைத்து கொண்டு வரும்படி கட்டளையிட்டான்.
அவர்கள் அந்த புருஷரை ராஜாவின் சமூகத்தில் கொண்டு வந்து விட்டபோது நேபுகாத் நேச்சார் அவர்களை நோக்கி, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்களே, நீங்கள் என் தேவர்களுக்கு ஆராதனை செய்யாமலும் நான் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்ளாமலும் இருந்தது மெய்தானா? இப்போதும் இக்காலம் நாகசுரம், கிண்ணரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் கேட்கும்போது ஆழ விழுந்து நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களாயாகில் அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்க போகிற தேவன் யார் என்றான். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். விடுவிக்காமற் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதுமில்லை, நீர் நிறுத்தின பொற்சிலையை பணிந்து கொள்வதுமில்லை என்கிறது ராஜாவாகிய உமக்கு தெரிந்திருக்க கடவது என்றார்கள். ஓகே. ஸோ இது ரொம்ப ஃபேமஸான ஒரு பேசேஜ், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு கதை இது. டேனியலோட 3 நண்பர்கள் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, இவங்க 3 பேரையும் வந்து எரியிற அக்னியில தூக்கி போடுறாங்க. இது எப்போ நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, தானியல் அப்புறம் அவங்களோட நண்பர்கள் எல்லாரும் வந்து they are taken as captives to பாபிலோன். பாபிலோனுக்கு வந்து அவர்களை வந்து அடிமையா கொண்டு போறாங்க. இது வந்து தானியல் 1ல நீங்க படிக்கலாம். நெபுக்கத்நேசர் என்ற அந்த ராஜா, அந்த பாபிலோனிய ராஜா வந்து எருசலேமை வந்து முற்றுகையிட்டு அங்க இருக்கிற சிறந்த நபர்கள், சிறந்த யங் பீப்புள், வைஸ் பீப்புள் அவங்கெல்லாம் கொண்டுட்டு போயிடுறாரு. அதுல ஸ்பெசிபிக்லி வந்து இந்த புக் ஆஃப் டேனியல் டாக்ஸ் அபவுட் தீஸ் 4 பீப்புள். தானியல் புஸ்தகத்துல வந்து தானியலும் அவருடைய அந்த 3 நண்பர்களை பத்தி போட்டிருக்கு. ஸோ 1வது அதிகாரத்துல அவர்கள் எப்படி அவங்க கூட்டிட்டு போனாங்க அதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாம் நம்ம பார்க்க போறது இல்லை. ஸோ இந்த சம்பவம் வந்து எதுக்கு ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னா, 2 விஷயத்துக்கு ரொம்ப ஃபேமஸான விஷயம். ஒண்ணு வந்து எரியிற அக்னியில வந்து இவர்கள் போடப்படுறாங்க. டேனியலோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேரும் வந்து அந்த அக்னியில வந்து போடப்படுறாங்க. அங்க தேவன் அவர்களை காப்பாற்றுறார். இன்னொரு விஷயத்துக்கும் அது ரொம்ப ஃபேமஸா இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, அவங்க சொன்ன ஸ்டேட்மெண்ட் அந்த 18வது வசனத்துல வந்து விடுவிக்காமற் போனாலும், இதை வச்சு நிறைய பேர் பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்காங்க. அதாவது அக்னியில ஆண்டவர் போட்டாரு, அவங்களை காப்பாத்தினார்னு பிரசங்கம் பண்றது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா தட் இஸ் வெரி ட்ரூ. ஏன்னா ஆண்டவர் வந்து நீ அக்னி வழியாக போனாலும் அந்த அக்னி உன்னை பட்சிக்காது அப்படின்னு ஏசாயா 43ல வருது. அப்படிதான் வந்து வசனம் சொல்லுகிறது. ஆனா எஸ்பெஷலி இந்த 18வது வசனத்தை வச்சு நிறைய பேர் பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்காங்க, விடுவிக்காமல் போனாலும். இது வந்து எப்படி சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்கன்னா, நிறைய பேர் வந்து கர்த்தர் உனக்கு எதுவுமே செய்யலனாலும் நீ கர்த்தரை நம்புவியா? இது இப்படி கேட்டிருக்கீங்களா? எனக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. கர்த்தர் உனக்கு எதுவுமே செய்யல, உன்னை ஹீல் ஆக்கல, உன்னை டெலிவர் பண்ணல, உன்னை சுகமாக்கல, உன்னை விடுதலை ஆக்கல, உன்னை காப்பாத்தல, எதுவுமே பண்ணல, ஆனாலும் நீ கர்த்தரை சேவிப்பியா அப்படின்னு வச்சு பேசுவாங்க. அதுக்கு வந்து இங்க இருந்து தான் ரெஃபரன்ஸ் காட்டுவாங்க. எப்படி பாரு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்ன சொன்னாங்க? நாங்க வந்து இந்த சிலையை பார்த்து வணங்க மாட்டோம், நாங்க எங்களுடைய தேவனை மட்டும்தான் வணங்குவோம். நீங்க என்னை உள்ள தூக்கி போட்டாலும் கர்த்தர் எங்களை விடுவிப்பாரு, அப்படி விடுவிக்கலனாலும் நாங்க உங்களை சேவிக்க மாட்டோம் அப்படின்ற இதை வந்து நிறைய பேர் பிரசங்கம் பண்ணி கேட்டிருக்கேன். ஸோ நீ கர்த்தருக்காக வைராக்கியமா வாழணும், அவர் வந்து என்ன பண்ண மாட்டாரு, உன்னை அப்படியே அழிஞ்சு போறதுக்கு விட்டாலும் நீ என்ன பண்ணணும், அதாவது கர்த்தரே உன்னை கை விட்டாலும் நீ கர்த்தரை நீ என்ன பண்ணிட்டே இருக்கணும், துதிச்சு கொண்டே இருக்கணும் அப்படின்ற லெவலுக்கு வந்து பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது வந்து எனக்கு ஆரம்ப காலத்துல எனக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு கேட்குது. வா சூப்பர், சாத்ராக், மேஷாக் அப்படின்னு எப்படிப்பட்ட ஆள் இல்ல, கர்த்தர் எங்களை வந்து தீல போட்டு பார்பிக்யூ பண்ணாலும் கர்த்தரை நாங்க கைவிட மாட்டோம், கர்த்தரே எங்களை தீல போட்டு வாட்டி வதத்தி எண்ணெய் சட்டியில போட்டு சிக்கன் 65 மாதிரி பொரிச்சு எடுத்தாலும் நாங்க என்ன பண்ண மாட்டோம், கர்த்தரை நாங்க சேவிக்கிறது நிறுத்த மாட்டோம், கர்த்தரை தான் ஆராதிப்போம், இப்படி எல்லாம் நம்ம இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா ஆண்டவரை பத்தி அறிய கர்த்தர் நல்லவர்ன்ற அந்த வெளிப்பாடு வர எனக்கு இந்த பகுதியை படிக்கும் போது கொஞ்சம் இடிக்கும் லைட்டா. உங்களுக்கு இடிச்சிச்சான்னு தெரியல, எனக்கு ரொம்ப இடிச்சிச்சு. எப்படி ஆண்டவரே, புரியல ஆண்டவரே, அது என்னது இது? நீங்க உள்ள போட்டாலும் துதிப்பன்னு சொல்றாங்க, அது எப்படி ஆண்டவர்? என்னால முடியல ஆண்டவரே. என்ன, ஒருவேளை நான் வந்து அந்த அளவுக்கு ஒரு பெரிய நீதிமான் இல்ல போல, சாத்ராக், மேஷாக் அப்படின்னா பயங்கரமான நீதிமானா இருந்திருப்பானுங்களோ அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். அப்படி பார்த்தாலும் பாத்தீங்கன்னா, புதிய உடன்படிக்கையில நியூ கவர்னன்ட்ல இருக்கிற நமக்கு வந்து கிறிஸ்துவோட நீதியே கொடுக்கப்பட்டிருக்கு. சோ உங்க நீதியும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியலோட நீதி நீங்க கம்பேர் பண்ணி பாத்தீங்கன்னா, டெஃபினெட்லி உங்களுடைய நீதி தான் பெரிய நீதி. ஏன்னா பழைய ஏற்பாட்டுல வந்து அவர்களுடைய நீதி வந்து எங்க இருந்து வருதுன்னா, நியாயப்பிரமாணத்துல இருந்து தான் வருது. அவர்கள் எந்த அளவுக்கு நியாயப்பிரமாணத்தை கை உபயோக பண்றாங்களோ, அந்த கட்டளைகள் எல்லாம் வந்து கை கொள்றாங்களோ, அதை வைத்துதான் அவங்களோட நீதியே இருக்குது.
கரெக்டா? ஆனா புதிய ஏற்பாட்டுல, நியூ டெஸ்டமென்ட்ல, நியூ கவனன்ட்ல, புதிய உடன்படிக்கையில இது ரொம்ப முக்கியமானது. கிறிஸ்துவுக்கு அப்புறம், சிலுவைக்கு அப்புறம் நம்ம வாழ்றோம். இங்க வந்து நம்மளுடைய நீதி வந்து முழுமையாக இயேசு கிறிஸ்துவினிடத்திலிருந்து வர ஒரு நீதி. இதுதான் ஒரு பெரிய குட் நியூஸே. நான் நியாயப்பிரமாணத்தை கைப்பற்றதுனாலயோ, நான் வந்து ஒழுங்கா வாழ்றதுனால அந்த நீதி வரல. இயேசு கிறிஸ்துவோடைய நீதி வந்து எனக்குள்ள இருக்கிறதுனால, என்னால நியாயப்பிரமாணத்த சரியாக என்ன பண்ண முடியுது? கைக்கொள்ள முடியுது. புரியுதுங்களா? இன்னைக்கு நெறைய பேர் என்ன சொல்லிட்டாங்கன்னா, நியாயப்பிரமாணமே கிடையாதுன்றாங்க. தட் இஸ் அப்சல்யூட்லி ராங். ஏன்னா இயேசு கிறிஸ்துவே என்ன சொல்றாருன்னா, நியாயப்பிரமாணத்த வந்து என்ன பண்ணல, அவர் வந்து தூக்கி தான் புடிச்சாரே தவிர, அத அபாலிஷ் பண்ணல அவர். ஜீசஸ் வந்து ஹி லிஃப்டட் அண்ட் எக்ஸால்டட் த லா, பட் ஹி டிட் நாட் அபாலிஷ் இட். ஏன்னா, நியாயப்பிரமாணம் தான் தேவனிடத்திலிருந்து வந்திருக்க ஒரு கட்டளை. அப்படிப்பட்ட ஒரு கட்டளை வந்து இன்னைக்கு உலகத்துல பார்க்கவே முடியாது. இன்னைக்கு வந்து நம்மளுடைய உலகம் வந்து இவ்வளவு முன்னேற்றம் அடைந்திருக்குன்னா, அதுக்கு காரணமே வந்து தேவனுடைய நியாயப்பிரமாணம் தான். அ ஒரு புக் ஒண்ணு இருக்குது. நீங்க முடிஞ்சா வாங்கி படிச்சு பாருங்க. த புக் தட் மேட் த வேர்ல்ட் அப்படின்ற விஷால் மங்கல்வாடி அப்படின்ற ஒரு ஆத்தர் எழுதியிருக்காரு. இஸ் எ வெரி நோன் கிறிஸ்டியன் தியாலஜியன் அண்ட் பிலாசபர். மிஷனரியாக நார்த் இந்தியால ஒர்க் பண்ணிட்டு, நவ் ஹி இஸ் அப்ராட் அண்ட் நெறைய இடங்கள்ல போய் அவர் பண்றாரு. அவருடைய யூடியூப் சேனல் விஷால் மங்கல்வாடியிலயும் நீங்க போய் பார்க்கலாம். த புக் தட் மேட் த வேர்ல்ட், அதாவது பைபிள பத்தி எழுதியிருக்காரு. எப்படி பைபிள் வந்து உலகத்தையே உலகத்துல இருக்க சிவிலைசேஷன்ஸ் இப்ப பார்க்குறீங்க பார்த்தீங்களா? டெவலப்ட் நேஷன்ஸ் அமெரிக்கா, யூரோப் அதெல்லாம் எப்படி பைபிள்னால தான் அதெல்லாம் கட்டப்பட்டுச்சு. மார்ட்டின் லூத்தர் வழியாக வந்த அந்த ரெஃபர்மேஷன். அந்த ரெஃபர்மேஷன் வழியாக எப்படி இதெல்லாம் நடந்துச்சு அப்படின்றதெல்லாம் அவரு காண்பித்திருக்கிறார். ஹிஸ்டாரிக்கல் எவிடன்ஸஸ். சும்மா சொந்த கதை, சோக கதை எழுதல. ஹிஸ்டாரிக்கலா இத வந்து அவரு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காரு. ஆமென். சோ நல்லா கேட்டுக்கோங்க. இன்றைக்கு நாம் வந்து அ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேலோட ஒரு சிறந்த நீதிய நாம் பெற்றிருக்கிறோம். we have the better righteousness which is from Christ. இத நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். பிகாஸ் we are in a better covenant. ஒரு மேன்மையான உடன்படிக்கைக்குள்ள நம்ம உட்கார்ந்திருக்கிறோம். ஆமென். சோ இங்க இந்த 18வது வசனம் பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் ஒரு மாரி தான் இருக்குல்ல. விடுவிக்காமல் போனாலும் நாங்கள் உம்முடைய தேவர்களுக்கு ஆராதனை செய்வதில்லை. தேவர்களுக்கு ஆராதனை செய்ய மாட்டோம்ன்றது ரொம்ப நல்ல விஷயம். ஆனா விடுவிக்காமல் போனால்ன்றது எனக்கு புரியல. ஏன்னா இப்ப யோசிச்சு பாருங்களேன். இப்ப நானும் என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு. என் ஃப்ரெண்ட் வந்து என் ஃப்ரெண்ட வந்து கான்ஸ்டன்ட்டா நான் வந்து பிட்ரே பண்றேன்னா காட்டி குடுத்துக்கிட்டே இருக்கிறேன். அவருக்கு அவரு 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 அவருக்கு எதிர்த்தே நான் வேலை செய்றேன். அ அவர் முதுகுல போய் குத்துறேன். என் ஃப்ரெண்டுக்கு. நான் அது மாரி பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆனாலும் என் ஃப்ரெண்ட் வந்து என்ன சொல்றாரு? "இல்ல நீ என்னதான் பண்ணாலும் கிரண், நான் உன்ன நேசிக்கிறேன். நான் உன்னுடைய நண்பனாகவே இருப்பேன். நீ என்னைய முதுகிலேயே குத்துனாலும் சரி, நீ என்னைய காட்டியே குடுத்தாலும் சரி, நீ என்னை கைவிட்டாலும் சரி, நான் உன்னுடைய நண்பனாக இருப்பேன்." அப்படின்னு சொல்றாருன்னா, இப்ப என்னையும் என் ஃப்ரெண்டையும் வச்சு பார்த்துட்டு, யார் ரொம்ப நல்லவர்னா, நீங்க யார ரொம்ப நல்லவர்னுவீங்க? என் ஃப்ரெண்ட தான் சொல்லுவீங்க. என்ன சொல்லுவீங்க? பாருங்க நீங்க என்னதான் பண்ணாலும் பிரதர், உங்க ஃப்ரெண்ட் பாருங்க. உங்கள கைவிட மாட்டேன்றாரு. உங்கள உங்கள அவர் மறுதலிக்க மாட்டேன்றாரு. நீங்க அவர மறுதலிச்சாலும் நான் உன்ன மறுதலிக்க மாட்டேன்றாரு அப்டின்ட்டு. இப்போ இயேசுவோட லைஃப் ஸ்டைல்ல பார்த்தீங்கன்னா, இத நீங்க பார்க்கலாம். அ இன்னும் ஒரு வசனம் படிப்போம். மத்தேயு 26 47ல 50. மேத்யூ 26 47 to 50. Matthew 26:47-50. அவர் இப்படி பேசுகையில் 12 ஒருவனாகிய யூதாஸ் வந்தான். அவனோடே கூட பிரதான ஆசாரியரும் ஜனத்தின் மூப்பரும் அனுப்பின திரளான ஜனங்கள் பட்டயங்களையும் தடிகளையும் பிடித்துக் கொண்டு வந்தார்கள். அவரை காட்டிக் கொடுக்கிறவன், நான் எவனை முத்தம் செய்வேனோ அவன்தான், அவனை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அவர்களுக்கு அடையாளம் சொல்லியிருந்தான். உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து, ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார். அப்பொழுது அவர்கள் கிட்ட வந்து இயேசுவின் மேல் கை போட்டு அவரை பிடித்தார்கள். இப்ப இது வந்து இயேசு வந்து அந்த அரெஸ்ட் பண்ற அந்த சம்பவம். ஜீசஸ் அரெஸ்ட் பண்றாங்க. அப்ப யூதாஸ வந்து காட்டிக் குடுக்குறான். யூதாஸ் எப்படி காட்டிக் குடுக்குறான்? முத்தமிட்டு காட்டிக் குடுக்குறான். அவன முத்தமிட்டு காட்டிக் குடுக்குறான்னு தெரிந்தும் இயேசு வந்து அவன எப்படி அட்ரஸ் பண்றாருன்னா, சிநேகிதனே, ஃப்ரெண்டுன்றார். இப்ப யூதாஸையும் ஜீசஸையும் கம்பேர் பண்ணா யார் பெருசா தெரியுது உங்களுக்கு? ஜீசஸ் தான் பெருசா தெரியுறாரு. கரெக்ட்டா? ஏன்னா, காட்டிக் குடுக்கிற நபர பார்த்தே அவர் என்னன்னு சொல்றாரு? சிநேகிதனேன்னு சொல்றாரு. So this shows the divinity of Christ. This shows the love of Christ. ஆமென். தேவனுடைய அன்பையும், தேவனுடைய பரிசுத்தத்தையும் எது காட்டுதுன்னா, எப்படி இயேசு வந்து தன்னை மறுதலித்து காட்டிக் குடுக்கிறவங்களே அவர் வந்து அணைத்துக் கொள்றார். எம்ப்ரேஸ் பண்றாரு. அவங்கள வந்து சிநேகிதனே, நண்பனே, சகோதரனே என்று அழைக்கிறான்றத பார்க்கும் பொழுது, கர்த்தர் எவ்வளவு நல்லவர்ன்னு புரியுது. ஆனா இந்த சாத்ராக், மேஷாக் கதையில நீங்க பார்க்கும்போது, அவனுங்க என்ன சொல்றானுங்க?
ஆண்டவர் என்னை காப்பாத்தலைனாலும் ஆண்டவரை நாங்க என்ன பண்ணுவோம், வணங்குவோம் சொல்லும் பொழுது, இப்ப நம்மள விட்டுருங்க. நம்ம வந்து பாரம்பரிய கிறிஸ்தவர்கள்லாம் இருக்கிறோம். அதனால நம்மளுடைய ஐடியா விட்டுருங்க. இத கொண்டு போய் கர்த்தரை அறியாதவன்ட்ட காமிச்சீங்கன்னா, அவன் என்ன சொல்லுவான்? யோவ்! இவனுங்க தான் நல்லவன் மாரி தெரியுதேய்யா. ஷாத்ராக், மேஷாக், அபேத்நேகோ தான் நல்லவனுங்க போலயே. கர்த்தர் விட்டுருவாரு, கை விட்டுருவாரு போலயே தீயில அப்படின்னு தானே தோணுது. இப்ப நமக்கு கதைலாம் தெரியும். ஃபுல் கதை தெரியும்ல. காப்பாத்திட்டாரு. எல்லா கதையும் நமக்கு தெரியும். ஒண்ணுமே தெரியாத ஒரு ஆள்ட்ட போய் இந்த கதைய சொன்னீங்கன்னா, அவன் என்னங்க சொல்லுவான்? இந்த இந்த வசனத்த மட்டும் கதைய சொல்ல. இந்த வசனத்த மட்டும் என்ன சொல்லலாம்? ஓ! அப்ப உங்க கர்த்தர் சில நேரம் தீயில கை விட்டுருவாரு போல. சில நேரம் என்ன பண்ணிருவாரு? பரவால்ல தீயிலேயே கடன்னு விட்டுருவாரு போல உங்க கர்த்தரு. கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும் போல கர்த்தர்ட்ட. உங்க உங்க கடவுள் கொஞ்சம் தெரியலையே உங்க கடவுள் எப்படி ரியாக்ட் பண்ணுவான்னு தெரியலையே. தோணுமா தோணாதாங்க? கரெக்ட்டா இல்லையா? ஆனா நம்மளுடைய கர்த்தர் அப்படிப்பட்ட கர்த்தர் இல்ல. ஹalleluya. இயேசு வந்து தன்னை காட்டிக் கொடுத்தவனே அவர் சிநேகிதன் தான் சொன்னார். திஸ் பர்ட்டிகுலர் வெர்ஸ் இஸ் டோட்டலி கான்ட்ரரி டூ த நேச்சர் ஆஃப் காட். கரெக்ட்டா? இந்த ஒரு வசனம் தேவனுடைய சுய சுய என்னது நேச்சர். அது தமிழ்ல எப்படி சொல்றது? சுவாபத்திற்கு முற்றிலும் நேராக இருக்கிறது. முற்றிலும் ஆப்போசிட்டா இருக்குது. பர்ட்டிகுலர்லி கான்ட்ரரி. அ டோட்டலி கான்ட்ரரி. ஆப்போசிட் டூ த நேச்சர் ஆஃப் காட். சோ இத நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இது இன்னைக்கு தெளிவா எக்ஸ்பிளைன் பண்றது தான் இன்னைக்கு நான் இந்த மீட்டிங்கா வச்சிருக்கிறேன். சோ இத எக்ஸ்பிளைன் பண்றேன். அதுக்கு முன்பதாக சில பேக்கிரவுண்ட் இத பார்ப்போம். தானியேல் அப்புறம் அவங்க நண்பர்களோட விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம்ன்றத பார்ப்போம். அது தெரிஞ்சுச்சுனா தான் இது நமக்கு ஈஸியா புரியும். சரிங்களா? சோ இத வசனம்லாம் நம்ம படிக்க வேண்டாம். ஜஸ்ட் சும்மா சில இத மட்டும் பார்ப்போம். சில ஹைலைட்ஸ் மட்டும் பார்ப்போம். இப்ப டானியேல் 1க்கு போங்க. உங்க பைபிள் இருந்தா அப்படியே எடுத்துக்கோங்க. டானியேல் 1 போனீங்கன்னா, அதுல ஒரு முதல் வசனத்திலே போட்டிருக்கும். அ அ ஜெஹோக்கீம் கிங் ஆஃப் ஜூடா, யூதாவின் ராஜா ஜெஹோக்கீம். அந்த காலத்துல தான் வந்து பாபிலோனியர்கள் வந்து எருசலேம வந்து சிறைபிடிக்கிறாங்க. சிறைபிடிச்சு அங்க இருக்கிற நல்ல சிறந்தவர்கள் எல்லாம் கூட்டிட்டு போறாங்க. கூட்டிட்டு போயிட்டு அதுல ஸ்பெசிபிக்கா ஒரு 4 பேரோட பேர் மென்ஷன் பண்ணியிருக்கான். அந்த வசனத்த மட்டும் படிப்போம். தானியேல் 1:7. தானியேல் 1:7. பிரதானிகளின் தலைவன் தானியேலுக்கு பெல்தெஷாத்சார் என்றும், அனனியாவுக்கு சாத்ராக் என்றும், மிஷாவேலுக்கு மேஷாக் என்றும், அசரியாவுக்கு ஆபேத் நேகோ என்றும் மறுபெயரிட்டான். பாருங்க. பேர மாத்துறாங்க முதல்ல. தானியேலுக்கு வந்து பெல்தசாரு, அப்புறம் வந்து அனாயாக்கு வந்து ஷாத்ராக்கு, மிஷேலுக்கு வந்து மேஷாக் அண்ட் அசரியாக்கு வந்து ஆபேத்நேகோ. சோ பேர மாத்துறாங்க. பாபிலோனியன் நேம்ஸா மாறுது. ஆமென். சோ முதல்ல வந்து பிசாசு வந்து ஒரு மனுஷன சிறைபிடிக்கும்போது என்ன பண்ணுவான்னா, அவனோட ஐடென்டிட்டிய தான் தாக்குவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் பிசாசு வந்து ஒருத்தன வந்து கேப்சர் பண்றான். பிசாசு வந்து ஒருத்தன வந்து பிடிக்கிறான். இன்னைக்கு உலகமே பார்த்தீங்கன்னா, ஒரு மிஸ்பிளேஸ்ட் ஐடென்டிட்டில சுத்திட்டு இருக்கு. யாருக்குமே வந்து தேவன் குடுத்த ஒரு அடையாளம் கிடையாது. ஐடென்டிட்டினா அடையாளம். தேவனோட அடையாளம் இல்லாமல் ஏதோ ஒரு அடையாளத்த வைத்து தான் சுத்திக் கொண்டு இருக்கிறாங்க. இன்ஃபாக்ட் எந்த அளவுக்கு பிசாசு வந்து உலகத்த கரப்ட் பண்ணிட்டான்னா, ஜெண்டர் ஜெண்டரே வந்து எப்படி கொண்டு போய்ட்டான். 2 ஜெண்டர் இல்ல, பல ஜெண்டர் இருக்குன்னு கொண்டு போய்ட்டான். கரெக்ட்டா? ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ஜெண்டர்ஸ கொண்டு போய்ட்டான். ஜெண்டர் ஃப்ளூயிடிக் அப்படின்லாம் கொண்டு போய்ட்டான். சில நாடுகள்ல எல்லாம் இத வந்து அபிஷியலாவே டிக்ளேர் பண்ணிட்டாங்க. நம்ம இந்தியாலயும் வந்து இந்த மாரி மூவ்மெண்ட்லாம் நடந்துட்டு இருக்கு. அவங்க ஐடென்டிட்டிய என்ன பண்ணிட்டான்? கொஸ்டின் பண்ணிட்டான். ஆம்பளையா பிறந்தவனே பார்த்து நீ ஆம்பளை இல்லன்றத பிசாசு என்ன பண்ணிட்டான்? கன்வின்ஸ் பண்ணிட்டான். பெண்ணா பிறந்திருப்பாங்க. அவன பார்த்து என்ன சொல்றான் பிசாசு? நீ பெண்ணு கிடையாது. உன்ன யார் சொன்னா பெண்ணு அப்படின்ற. அந்த மாரி பிசாசு வந்து அவங்களுடைய அடையாளத்தையே மாத்திக் கொண்டு இருக்கிறான். இப்ப பாருங்க, பாபிலோனியன் சிஸ்டம் சேஞ்சஸ் யுவர் ஐடென்டிட்டி. பாபிலோனியன் சிஸ்டம்னா உலக வழக்கங்கள். வேர்ல்ட்லி சிஸ்டம். இட்ஸ் ஃபர்ஸ்ட் சேஞ்சஸ் யுவர் ஐடென்டிட்டி. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஐடென்டிட்டிய மாத்துவாங்க. சோ கொண்டு போன உடனே முதல்ல என்ன பண்ணா பேர தான் மாத்துறான் ஃபர்ஸ்ட். பெல்தசார் வந்து ஒரு பாபிலோனியன் காடோட நேம். டானியலுக்கு வந்து பெல்தசார் அப்படின்ற பேர் குடுக்குறாங்க. அது வந்து ஒரு பாபிலோனியன் காட், ஒரு பேகன் காட். ஒரு ஃபாரின் காடோட நேம வந்து குடுக்குறாங்க. ஃபுல்லா நேமே மாத்துறானுங்க. மாத்திட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த 5வது வசனம் படிங்க. 5th வெர்ஸ். அதே இதுல 5th 1:5. ராஜா தான் உண்ணும் போஜனத்திலேயும், தான் குடிக்கும் திராட்சரசத்திலேயும் தினம் ஒரு பங்கை அவர்களுக்கு நியமித்து, அவர்களை 3 வருஷம் வளர்க்கவும், அதன் முடிவிலே அவர்கள் ராஜாவுக்கு முன்பாக நிற்கும்படி செய்யவும் கட்டளையிட்டான். இத கேட்கறதுக்கு நல்லா இருக்குதுல்ல. ராஜா வந்து அவர் சாப்பிடுற சாப்பாட்டுல இருந்து அந்த பந்தியில இருந்து சாப்பாடு, அந்த பந்தியில இருந்து திராட்சை ரசத்த யாருக்கு குடுக்கணுமா? இந்த வாலிபர்களுக்கு. இந்த வாலிபர்னா தானியேல் அப்புறம் அவங்க நண்பர்கள். அது தவிர ஒரு பெரிய குரூப் இருக்கு. இது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு ட்ரெய்னிங் மாரி குடுக்குறாங்க. ஆபிசர்ஸா அவங்கள வந்து பாபிலோன்ல அப்பாயிண்ட் பண்ணணும்ன்ட்டு மோர் ஆர் லெஸ் ஒரு சிவில் சர்வீஸ் மாரி. ஐஏஎஸ் அகாடமி மாரி.
சோ ராஜா என்ன சொல்றாரு, நான் என்ன சாப்பிடுறேனோ அந்த சாப்பாடு கொடு. நான் எந்த திராட்சை ரசத்தை குடிக்கிறேனோ அந்த திராட்சை ரசத்தை கொடு. கிவ் them the பெஸ்ட் ஃப்ரம் மை டேபிள். என்னுடைய பந்தியில இருந்து குடுன்றான். இததான் வந்து டேனியலும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் வந்து டினை பண்றானுங்க. இது வேண்டாம் அப்படின்றாங்க. அது எங்க வருது பாருங்க. 8வது வசனம் படிங்க. தானியேல் ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணும் திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தலாகாதென்று தன் ம். இருதயத்தில் தீர்மானம் பண்ணிக்கொண்டு தன்னை தீட்டுப்படுத்தாதபடி பிரதானிகளின் தலைவனிடத்தில் வேண்டிக் கொண்டான். சோ அவன் என்ன சொல்றான் டேனியல், எங்களுக்கு இந்த சாப்பாடு வேண்டாம். we don't want this food. எங்க 4 பேருக்கு இந்த சாப்பாடு வேண்டாம். பிகாஸ் இது வந்து எங்களை தீட்டு போட்டுரும். So second thing that Babylon does, that the world does is it wants to feed you. It tries to feed you. அந்த உலகத்துல இருக்கிற உணவு இருக்கு பாத்தீங்களா, பாபிலோனியன் ஃபுட், அதை வந்து உங்களுக்கு திணிக்க பார்க்கும். ஸோ இன்னைக்கு வந்து வேர்ல்ட்லி ஃபுட்னா நீங்க ஒன்னும் ஃபுட்னு இது வந்து இப்படி நினைச்ச கூடாது. ஓ அப்போ வந்து வேர்ல்ட்ல இருக்கிற ஃபுட் சாப்பிட்ற அது கிடையாது. இன்னைக்கு வேர்ல்ட்ல இருக்கிற இன்ஃபர்மேஷன் தான் பாபிலோனியன் இன்ஃபர்மேஷன். இன்னைக்கு வருது இல்ல, சோசியல் மீடியா வழியா இன்ஃபர்மேஷன் வருது, நியூஸ் வழியா இன்ஃபர்மேஷன் வருது. இதெல்லாம் எங்கிருந்து வருது? பாபிலோனியன் சிஸ்டம்ல இருந்து வருது. இன்னைக்கு ஒரு பெரிய போராட்டமே வந்து என்னன்னா, நம்ம பிள்ளைகளை வந்து இந்த பாபிலோனியன் இன்ஃபர்மேஷன்ல இருந்து காப்பாத்துறது தான் நம்மளுடைய பெரிய ப்ரையாரிட்டி ஆயிடுச்சு. 2 நாளைக்கு முன்னாடி கூட என் பிள்ளைங்க படிக்கிற ஸ்கூல்ல வந்து கவுன்சிலிங்க்கு கூப்பிட்டுருந்தாங்க பேரண்ட்ஸ் எல்லாம். நான் படிக்கிற காலத்துலலாம் இப்படிலாம் நடத்துனது கிடையாது. என்னைக்குமே எங்க அம்மா அப்பா வந்து இந்த மாதிரிலாம் கவுன்சிலிங்லாம் போனதில்லை. எப்படி பிள்ளைய வளர்க்கணும் அப்படின்லாம் கிடையாது. ஆனா இந்த காலத்துல வந்து அடிக்கடி செஷன் வச்சு பேரண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு எப்படி பிள்ளைய வளர்க்கணும்ட்டு. அதுல எல்லா செஷன்லயும் ஒரே விஷயம் தான் சொல்றாங்க. நானும் கண்டுபிடிச்சிட்டேன். எல்லா கவுன்சிலிங் செஷன்லயும் ஒரே விஷயம் தான். என்னன்னா, போன் கொடுக்காதீங்க, மொபைல் போன் கொடுக்காதீங்க, கம்ப்யூட்டர் கொடுக்காதீங்க, அப்புறம் வந்து இது ஐபேட் கொடுக்காதீங்க, டிவி இவ்வளவுதான் சொல்றாங்க. நானும் பார்த்துட்டேன். நான் நிறைய அட்டன் பண்ணி பார்த்தேன். எல்லாரும் அதே தான் சொல்றாங்க. மொபைல் போன் கொடுக்காதீங்க, ஸ்மார்ட் டிவைசஸ் கொடுக்காதீங்க. ஏன்னா அதுதான் அவங்கள ஃபீட் பண்ணுது. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? The information from the world is feeding them. ஸோ பிசாசு வந்து பாத்தீங்கன்னா முதல்ல என்ன பண்றான், உங்களோட அடையாளத்தை மாத்துறான். செகண்ட் வந்து அவனுடைய இன்ஃபர்மேஷனை நமக்குள்ள கொண்டு வர பார்க்கறான். அதுதான் வந்து பாபிலோனியன் இன்ஃபர்மேஷன், வேர்ல்ட்லி இன்ஃபர்மேஷன். ஏன்னா the worldly information is always opposite to the kingdom truths. உலகத்துல இருக்கிற காரியங்கள் எப்பொழுதும் வந்து ராஜ்யத்துல இருக்கிற சத்தியத்துக்கு எதிராக தான் இருக்குது, எதிர்மறைவாக இருக்குது. It is constantly warring against the kingdom truths. உலகத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன பண்ணுனா, ராஜ்யத்துல இருக்கிற சத்தியத்துக்கு எதிர்த்து நிற்கும், அதோட சண்டை போடுறதுதான் ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். கரெக்டா இல்லையாங்க? உலகத்துல இருக்கிற இன்ஃபர்மேஷன் என்ன சொல்லுது? நீ வியாதி இல்லாம வாழவே முடியாதுன்னு சொல்லுது. மனுஷனா பிறந்துட்டனா உனக்கு வியாதி வரும், மனுஷனா பிறந்துட்டா உனக்கு நோய் வரும். மத்தவனுக்கும் வருதுன்னா உனக்கும் வரும், மேல் வீட்டுக்காரனுக்கும் வருதுன்னா உனக்கும் வரும், பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் வருதுன்னா உனக்கும் வரும். இதுதான் என்ன சொல்லுது? பாபிலோனியன் சிஸ்டம் சொல்லுது. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? நான் உன்னுடைய வியாதியை ஏற்றுக்கொண்டேன், நான் உன் பலவீனங்களை சுமந்தேன், என்னுடைய தழும்புகளால நீ சுகமாயிருப்பாய், வியாதியை உன் மத்தியிலிருந்து நான் விலக்கினேன். I have taken sickness away from the midst of you. இதுதான் ராஜ்யத்தின் சத்தியம். ஆமென். சோ இது எப்போ இது ரெண்டு கான்ட்ரரியா தானே இருக்கு. டோட்டலி கான்ட்ரரி, டோட்டலி ஆப்போசிட். சோ ஃபர்ஸ்ட் என்னது? ஐடென்டிட்டி மாறுது. செகண்ட் வந்து உணவை மாத்த பாக்குறான். அதுக்கு தான் டேனியலும் அவங்க இவங்களும் என்ன சொல்றானுங்க, எங்களுக்கு இந்த உணவு வேண்டாம் அப்படின்ட்டானுங்க. we don't want this food. அது எங்க வரும்னா, அவங்க சொல்றானுங்க பாருங்க, 12-13 படிங்க, 12-13 படிங்க. டேனியல் 1:12-13. 10 நாள் வரைக்கும் உமது அடியாரை சோதித்து பாரும், எங்களுக்கு புசிக்க பருப்பு முதலான மரக்கறிகளையும் குடிக்க தண்ணீரையும் கொடுத்து எங்கள் முகங்களையும் ராஜ போஜனத்தில் புசிக்கிற வாலிபருடைய முகங்களையும் ஒத்து பாரும், பின்பு நீர் காண்கிறபடி உமது அடியாருக்கு செய்யும் என்றார். சோ என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் டெஸ்ட் பண்ணு. 10 நாளைக்கு வந்து நீ என்ன கொடுக்காத, ராஜாவோட சாப்பாடு கொடுக்க, சும்மா தண்ணி கொடு, வெஜிடபிள்ஸ் கொடு. ஆனா ராஜாவோட பந்தியில இருந்து எனக்கு எதுவும் வரக்கூடாது. நத்திங் ஷுட் கம் ஃப்ரம் த பாபிலோனியன் கிங்ஸ் டேபிள். பாபிலோனிய ராஜாவோட பந்தியில இருந்து எனக்கு எதுவும் வரக்கூடாது. நான் வெறும் தண்ணி குடிச்சிக்கிறேன், வெறும் வெஜிடபிள் சாப்பிட்றேன். ஆனா பாரு, நாங்க இன்னும் நல்லா இருப்போம், நாங்க ஃப்ரெஷ்ஷா இருப்போம், நாங்க வந்து இன்னும் பலத்தோட இருப்போம் அப்படின்னு சொல்லி கேட்கறான். பார்த்துட்டு அந்த 10 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, 15வது வசனம் படிங்க சிஸ்டர். 10 நாள் சென்ற பின்பு ராஜ போஜனத்தை புசித்த எல்லா வாலிபரை பார்க்கிலும் அவர்கள் முகம் களையுள்ளதாயும் சரீரம் புஷ்டியுள்ளதாயும் காணப்பட்டது. ஹல்லேலூயா, ஆமென்.
உலகத்தின் காரியத்தினால தீட்டுப்படாதனால அவர்கள் பலத்தோடையும் புஷ்டியுடன் இருக்கிறார்கள். ஆமென். இதுதான் வந்து சீக்ரெட் டு லாங் லைஃப், சீக்ரெட் டு ஹெல்த்தி லைஃப். இஃப் யூ ஆர் நாட் டிஃபைல்டு பை த இன்ஃபர்மேஷன் ஆஃப் திஸ் வேர்ல்ட், உலகத்துல இருக்கிற காரியம் அந்த இன்ஃபர்மேஷன்னால உங்களை வந்து தீட்டுப்படுத்தாம நீங்க காத்து கொண்டீங்கன்னா, நீங்க சுகமா இருப்பீங்க, ஆரோக்கியமா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க, புஷ்டியோட இருப்பீங்க. ஹெல்த்தியா இருக்கணும்னா இதான் பண்ணணுங்க. நிறைய பேர் நினைக்கிறாங்க ஹெல்த்தியா இருக்கிறதுக்கு வந்து நல்லா சாப்பிட்டா, ஹெல்த்தியா சாப்பிட்டா மட்டும் போதும்னு. இல்ல வெறும் ஹெல்த்தியா சாப்பிட்டா மட்டும் ஹெல்த்தியா இருக்க முடியாதுங்க. எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். ரொம்ப ஹெல்த்தியா சாப்பிடுறவங்க, நல்ல ஜிம்முக்கு போறவங்க, பிரமாதமா இருப்பாங்க. 6 பேக்ஸ்லாம் வச்சிருப்பாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா 6 பேக், 8 பேக்கு, 20 பேக்ஸ்லாம் பார்க்கலாம் வயித்துல. அந்த அளவுக்கு தெரிஞ்ச ஆள்லாம் இருக்கிறாங்க. ஆனா அவங்கலாம் கூட வந்து நீடித்த ஆயுளோடலாம் இல்ல. நிறைய பேர் வந்து அ சின்ன வயசுலயே பார்த்தீங்கன்னா 40ஸ், 50ஸ்லயே இறந்து போனவங்க. அந்த மாரி ஆட்கள்லாம் எனக்கு தெரியும். பைபிள் சேஸ் வெரி கிளியர்லி, ஹிஸ் வேர்ட் பிரிங்ஸ் யூ ஹெல்த் அண்ட் ஹீலிங். நீதிமொழிகள் 4ல அதுதான் எழுதுறார். அவர் வார்த்தை தான் உங்களுக்கு சுகத்த குடுக்குது. அவர் வார்த்தை தான் உங்களுக்கு ஆரோக்கியத்த குடுக்குது. அவர் வார்த்தை தான் உங்களுக்கு மருந்தாக இருக்கிறது. ஆமென். ஃபுட் டஸ் நாட் கேரண்டி ஹெல்த் அண்ட் ஹீலிங். ஃபுட் இஸ் இம்பார்ட்டன்ட். பட் ஃபுட் ஒன்லி டஸ் நாட் கேரண்டி ஹெல்த் அண்ட் ஹீலிங். சாப்பாடு முக்கியம் தான். தேவன் நம்மள வந்து நல்லா சாப்பிட சொல்றாரு. ஆனா அதிலிருந்து மட்டும் நமக்கு சுகம் வரதில்ல. இத நல்லா புரிஞ்சுக்கணும். ஆமென். சோ பாத்தீங்கன்னா இவனுங்கள பாத்தீங்கன்னா இவங்களோட விசுவாசம் ரொம்ப அபாரமா இருக்கு. ஏன்னா ஒரு ஃபாரின் கண்ட்ரில, அது பாபிலோன்லாம் பாத்தீங்கன்னா ஒண்ணும் அங்க லாஸ், சட்டங்கள் அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. இஷ்டத்துக்கு தான் இருக்கும் அந்த கண்ட்ரிலாம். ரொம்ப ஒண்ணும் பெரிய ஹைலி சிவிலைஸ்டு பயங்கரமாலாம் இருக்க மாட்டானுங்க. எல்லாம் காட்டு மிராண்டி மாரி தான் இருப்பானுங்க எல்லாம், பாபிலோனியர்கள்லாம். அந்த மாரி ஒரு இடத்துல போயிட்டு தைரியமா நிக்கிறாங்க இவங்க 4 பேரும். நாங்க வந்து ராஜாவோட சாப்பாட சாப்பிட மாட்டோம். நாங்க வந்து தண்ணி குடிச்சுக்கிறோம், வெஜிடபிள் சாப்பிடுறோம். நாங்க நல்லா இருப்போம்னு தைரியமா சொல்றாங்க. அப்படி எப்படிப்பட்ட விசுவாசம் அவங்களுக்குள்ள இருந்திருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இட் இஸ் நாட் ஈஸிங்க. நீங்களே ஸ்லேவ் தான். நீங்களே அடிமை தான். ஆனா அடிமையா இருக்கும் பொழுதே உங்களோட நீங்க எப்படி பேசுறீங்க பாருங்க. ராஜாக்களை போல பேசுறீங்க. Though they were slaves in Babylon, but their mind was like a king. அவர்கள் அடிமையா இருந்தாலும் அவர்களுடைய எண்ணங்கள், அவங்களுடைய விசுவாசம் எல்லாம் ஒரு ராஜாவை போல இருக்குது. அப்படி பேசுறாங்க. அப்புறம் அப்படியே 2வது சாப்டருக்கு வந்தீங்கன்னா, நேபுகத்நேசருக்கு ஒரு பயங்கரமான ஒரு ட்ரீம் ஒண்ணு வருது. அந்த ட்ரீமுக்கு வந்து அவருக்கு வந்து அர்த்தமே தெரியல. அந்த ட்ரீமுக்கு அர்த்தமே தெரியல. உடனே அங்க இருக்கிற இவங்களெல்லாம் கூப்பிடுறாரு. அந்த 2வது 2 போடுங்க. 2, 1, 2 படிங்க சிஸ்டர். நேபுகாத் நேச்சார் ராஜ்யபாரம் பண்ணும் 2ஆம் வருஷத்திலே நேபுகாத் நேச்சார் சொப்பனங்களைக் கண்டான். அதனால் அவனுடைய ஆவி கலங்கி அவனுடைய நித்திரை கலைந்தது. அப்பொழுது ராஜா தன் சொப்பனங்களை தனக்கு தெரிவிக்கும் பொருட்டு சாஸ்திரிகளையும், ஜோசியரையும், சூனியக்காரரையும், கல்தேயரையும் அழைக்கச் சொன்னார். அவர்கள் வந்து ராஜ சமூகத்தில் நின்றார்கள். 3வது ராஜா அவர்களை நோக்கி, ஒரு சொப்பனம் கண்டேன். அந்த சொப்பனத்தை அறிய வேண்டும் என்று என் ஆவி கலங்கி இருக்கிறது என்றான். அடுத்தது படிங்க. அப்பொழுது கல்தேயர் ராஜாவை நோக்கி, ராஜாவே, நீர் என்றும் வாழ்க. சொப்பனத்தை உமது அடியாருக்கு சொல்லும். அப்பொழுது அதன் அர்த்தத்தை விடுவிப்போம் என்று சீரிய பாஷையிலே சொன்னார்கள். அடுத்த வசனம். ராஜா கல்தேயருக்கு பிரதியுத்தரமாக, என்னிடத்தில் இருந்து பிறக்கிற தீர்மானம் என்னவென்றால், நீங்கள் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு அறிவியாமற் போனால் துண்டித்து போடப்படுவீர்கள். உங்கள் வீடுகள் எருக்களங்கள் ஆக்கப்படும். சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் தெரிவித்தீர்களேயாகில் என்னிடத்தில் வெகுமதிகளையும் பரிசுகளையும் மிகுந்த கனத்தையும் பெறுவீர்கள். ஆகையால் சொப்பனத்தையும் அதன் அர்த்தத்தையும் எனக்கு தெரிவியுங்கள் என்றான். பாத்தீங்களா எப்படிப்பட்ட ஒரு சைக்கோ ராஜா பாத்தீங்களா? இப்படிப்பட்ட ஒரு மகா கேடு. அதுதான் வந்து மகா கேடு உள்ள பாபிலோன் அப்படின்னு ஒரு விக்கெட் பாபிலோன். சரியான இவனுங்கெல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி சொல்றதுன்னா, முற்றிலும் வந்து பிசாசினுடைய கை குலுங்க மாதிரி இவனுங்கெல்லாம். அவன் கூப்பிட்டு கூட சொல்றாரு, அந்த ஆளு சொப்பனத்தெல்லாம் சொல்ல முடியாது. நீ சொப்பனத்தையும் சொல்லணும், அதுக்கு வியாக்கியானத்தையும் சொல்லணும். யூ ஷுட் ஐ வில் நாட் டெல் த ட்ரீம், யூ ஷுட் ரிவீல் த ட்ரீம் டு மீ ஆஸ் வெல் அஸ் யூ ஷுட் ரிவீல் த இன்டர்பிரேஷன் அப்படின்னு சொல்றாரு. சொல்லலைன்னா இருக்குது உன்னெல்லாம் வெட்டி துண்டு துண்டா வெட்டி போட்டு உன் வீட்டெல்லாம் எரிச்சு சாம்பலாக்கிறோன்றார். இப்படிப்பட்ட சைக்கோ ராஜா மத்தியில இவனுங்கெல்லாம் வாழ்ந்திருக்கானுங்க. இப்போ இவனுக்கு விசுவாசம் எவ்வளவு பெரிய விசுவாசமா இருக்கணும். சாதாரண விசுவாசம் கிடையாதுங்க இவங்களுக்கு. பயங்கரமான விசுவாசத்துல இருந்திருக்கானுங்க. அந்த நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா அவங்களால சொல்ல முடியல. சொல்ல முடியல ராஜா என்ன பண்றாருன்னா, எல்லாரையும் போய் கொன்னுரு அப்படின்றாரு. அந்த நாட்டுல இருக்க பாபிலோன்ல இருக்கிற எல்லா வைஸ்மேன், குறி சொல்றான் வைஸ்மேன், மந்திரவாதி, கல்தேயர் எல்லாரையும் கொன்றுரு. அந்த குரூப்ல தான் யாரும் இருக்கிறா? தானியலும் அவங்க 3 நண்பர்களும் அந்த குரூப்ல தான் இருக்கிறாங்க. ஸோ டேனியல் கிட்ட வந்து இந்த நியூஸ் வருது.
சோ 14வது வசனம் படிங்க சிஸ்டர். 14, 15, 16 படிங்க. பாபிலோனின் ஞானிகளை கொலை செய்ய புறப்பட்ட ராஜாவினுடைய தலையாரிகளுக்கு அதிபதியாகிய ஆரியோகோடே தானியேல் யோசனையும் புத்தியுமாய் பேசி, இந்த கட்டளை ராஜாவினால் இத்தனை அவசரமாய் பிறந்ததற்கு காரணம் என்ன என்று ராஜாவின் சேர்வைக்காரனாகிய ஆரியோகினிடத்தில் கேட்டான். அப்பொழுது ஆரியோகு தானியேலுக்கு காரியத்தை அறிவித்தான். தானியேல் ராஜாவினிடத்தில் போய் சொப்பனத்தின் அர்த்தத்தை ராஜாவுக்கு காண்பிக்கும்படி தனக்கு தவணை கொடுக்க விண்ணப்பம் பண்ணினான். சோ ஆரியோக்கு வந்து கேப்டன்ட்ட வந்து சொல்றான், எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு உடனே அவன் போய் ராஜாட்ட பேசுறான், கொஞ்சம் டைம் கொடுங்க, டேனியல்ன்ற வந்து என்ன பண்ண போறான், அதை வந்து இன்டர்பிரட் பண்றேன் அப்படின்னு சொல்றான்னு உடனே என்ன நடக்குதுன்னா அவங்க டைம் கொடுக்குறாங்க. டைம் கொடுத்தோன்னா டேனியலுக்கு வந்து அது ரிவீல் ஆகுது. ரிவீல் ஆனோன்னா டேனியல் ஒரு ஜெபம் பண்றான், ஒரு பயங்கரமான ஒரு ஜெபம். அந்த ஜெபத்தை படிக்கலாம், ரொம்ப ரொம்ப அருமையான ஜெபம். அது ரிவீல் ஆகுது. 19ல இருந்து 23 வரைக்கும் படிங்க சிஸ்டர். பின்பு ராக்காலத்தில் தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்படுத்தப்பட்டது. அப்பொழுது தானியேல் பரலோகத்தின் தேவனை ஸ்தோத்தரித்தான். பின்பு தானியேல் சொன்னது, தேவனுடைய நாமத்துக்கு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஞானமும் வல்லமையும் அவருக்கே உரியது. அவர் காலங்களையும் சமயங்களையும் மாற்றுகிறவர். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர். ஞானிகளுக்கு ஞானத்தையும் அறிவாளிகளுக்கு அறிவையும் கொடுக்கிறவர். அவரே ஆழமும் அரைப்பொருளுமானதை வெளிப்படுத்துகிறவர். இருளில் இருக்கிறதை அவர் அறிவார். வெளிச்சம் அவரிடத்தில் தங்கும். என் பிதாக்களின் தேவனே, நீர் எனக்கு ஞானமும் வல்லமையும் கொடுத்து நாங்கள் உம்மிடத்தில் வேண்டிக் கொண்டதை இப்பொழுது எனக்கு அறிவித்து ராஜாவின் காரியத்தை எங்களுக்கு தெரிவித்தபடியினால் உம்மை துதித்து புகழுகிறேன் என்றான். ஆமென். டேனியல் வந்து அந்த சொப்பனத்திற்கு, அந்த சொப்பனமும் அந்த வெளிப்பாடும் அவனுக்கு பெற்ற பிறகு ஒரு ஒரு ஜெபம் ஒண்ணு பண்றான். ஜெபம்ன்றதோட ஒரு தேங்க்ஸ் கிவிங் பிரேயர், தேவனுக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்றான். அப்படி ஒரு பிரமாதமான ஒரு ஜெபம் பாருங்க. அது ரொம்ப முக்கியமான ஒரு லைன் வந்து என்னன்னா, ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறோம். ரொம்ப முக்கியமானதுங்க. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா இப்ப இருக்க காலத்துல பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வந்து ஆட்சி செய்யறவர்கள் வந்து சரியில்லை. நிறைய இடத்துல உலகமெங்கும் நீங்க போய் பாத்தீங்கன்னா, the political system of the whole world பாத்தீங்கன்னா, people who are ruling are not very good. நிறைய இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய காரியங்கள் வந்து தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்கள் வந்து நடக்கிறதுக்கு அலோவ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. நிறைய நேரம் நான் இதை படிச்சிருக்கேன். நான் உட்காந்து என் பைபிளை நான் அதை மார்க் பண்ணி படிச்சிருக்கேன். நான் அப்ப யோசிச்சு பார்த்திருக்கேன். ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துற தேவன் நம்முடைய தேவன். ஆமென். தானியேலுக்கு பாருங்க, இது ஒரு பயங்கரமான ஒரு வெளிப்பாடு இருந்திருக்கு. அந்த காலத்திலேயே பாபிலோனியர்கள் வந்து அப்போ பெரிய எம்பையர். அது பாபிலோனியன் எம்பையர் வாஸ் ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் எம்பையர்ஸ். அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா இப்படிப்பட்ட ஒரு வெளிப்பாடு, ஆண்டவர் தான் ராஜாக்களை வந்து என்ன பண்ண முடியும், நிலைநிறுத்த முடியும். இட் இஸ் காட் ஹூ கேன் எஸ்டாப்ளிஷ் கிங்ஸ். என்னைக்குமே வந்து ஒரு மனுஷன் வந்து ஆண்டவருடைய ஸ்தானத்துக்கு வர முடியாது. இதை நல்லா புரிஞ்சுக்கணும் நம்ம. எனிபடி ஹூ ட்ரைஸ் டு எக்ஸால்ட் ஹிம்செல்ஃப் டு த பிளேஸ் ஆஃப் காட் வில் ஆல்வேஸ் பி புட் டவுன். எந்த ஒரு மனுஷனும் வந்து, எந்த ஒரு ராஜாவும் தன்னை வந்து தேவனாக உயர்த்த ட்ரை பண்ணானா நிச்சயமா கீழே விடுவான். இது நமக்கு ஒரு நற்செய்திங்க. இந்திய தேசத்துக்கு இது ஒரு நற்செய்தி. நம்ம புரிஞ்சுக்கணும். நம்ம பயப்படக்கூடாது. எவன்லாம் வந்து நான் தான் பெரிய ஆள் நினைக்கிறான்னு இன்னைக்கு சொல்லிட்டு இருக்கான் பாத்தீங்களா, அவன் எல்லாம் ஒரு நாள் கீழே விழுவான். அதை நிச்சயமா நம்ம பார்ப்போம். இந்த நம்பிக்கை உண்டு. அதனால நிறைய கிறிஸ்தவர்கள் வந்து என்கிட்ட பேசுவாங்க, சொல்லுவாங்க, பிரதர் இது ரொம்ப மோசமா இருக்குது, அப்படி இருக்குது, இதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது, இவங்களெல்லாம் வந்து ஒண்ணும் பண்ண முடியாது. நான் யோசிப்பேன், ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துற தேவன் நம்முடைய தேவன் இருக்கும் பொழுது நாம ஏன் பயப்படணும்? இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவர்களுக்கு இப்படிப்பட்ட விசுவாசம் இல்லாம போயிடுச்சு. என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படியே தான் இருக்கும் போல, எதுவுமே மாறாது போல, நல்லாட்சி வராது போல, ஒரு நீதிமான் வந்து ஆட்சிக்கு வரமாட்டான், எப்பவுமே வந்து துர்மார்க்கம் தான் இருப்பான். ஏன் இப்படி ஒரு மைண்ட் செட் வந்துருச்சுன்னா, நமக்கு வந்து தேவன் ஆளுகை செய்கிறார் அப்படின்ற அந்த ஒரு வெளிப்பாடு இல்லாம போயிடுச்சு. ஜீசஸ் இஸ் த கிங் அண்ட் ஹி இஸ் சிட்டிங் ஆன் த த்ரோன். தேவன் ஆளுகை செய்கிறார், தேவன் தான் இன்னைக்கும் சிங்காசனத்துல வீட்டு இருக்கிறார் அப்படின்றது அது தெரியாம போயிடுச்சு. இன்னைக்கு ஒரு சரியான புரிதல் இல்லாதனால என்ன நினைக்கிறோம்னா, இப்போ இன்னும் மோசமா தான் போகும் போல சிச்சுவேஷனு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. இல்ல மோசமா போக முடியாது. அதுதான் வந்து இந்த நேபுகாத் நேசருடைய சொப்பனத்துக்கு அர்த்தமே அதுதான். சோ அந்த சொப்பனத்துல வந்து என்ன பாக்குறாரு அப்படின்னா, அந்த சொப்பனம் என்ன சொப்பனம்னா அதை படிப்போம். ரொம்ப ஒரு பவர்ஃபுல் ட்ரீம் அண்ட் பவர்ஃபுல் இன்டர்பிரிட்டேஷன். அது ரொம்ப அழகான ஒரு இது. 31ல இருந்து படிங்க சிஸ்டர். 31ல இருந்து 35 வரைக்கும் ஃபர்ஸ்ட் படிங்க. அது என்ன சொப்பனம், அது என்ன ட்ரீம்ன்றத ஃபர்ஸ்ட் டேனியல் சொல்றான்.
ராஜாவே, நீர் ஒரு பெரிய சிலையை கண்டீர். அந்த பெரிய சிலை மிகுந்த பிரகாசம் உள்ளதாய் இருந்தது. அது உமக்கு எதிரே நின்றது. அதன் ரூபம் பயங்கரமாய் இருந்தது. இந்த சிலையின் தலை பசும் பொன்னும், அதன் மார்பும் அதன் புயங்களும் வெள்ளியும், அதன் வயிறும் அதன் தொடையும் வெண்கலமும், அதன் கால்கள் இரும்பும், அதன் பாதங்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமாய் இருந்தது. இதை பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணும் ஆகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போல் ஆயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்துக் கொண்டு போயிற்று. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. ஆமென். ஸோ இந்த சிலை பார்த்தீங்கன்னா, ஒரே மெட்டீரியலால செய்யப்பட்ட சிலை கிடையாது. தலை வந்து பார்த்தீங்கன்னா, கோல்டுல இருக்குது. அப்புறம் அவங்களுடைய மார்பகம், அந்த கைகள், அந்த ஆர்ம்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, சில்வர்ல இருக்கு. அப்புறம் வயிற்று பகுதி, அது அப்புறம் அந்த தொடை பகுதிலாம் பிரான்ஸ்ல இருக்கு. அதுக்கப்புறம் கால் வந்து இரும்புல இருக்குது. அப்புறம் பாதங்கள் வந்து இரும்பும், களிமண்ணும் கலந்த ஒரு கலவையில இருக்கு. ஸோ டிஃபரண்ட் கம்போசிஷன்ல ஒரு சிலை இருக்கு. இப்படி ஒரு சிலை வந்து யாரும் செய்ய மாட்டாங்க. ஒரு சிலைய செஞ்சா ஒரே மெட்டீரியல்ல தான் செய்வாங்க. எய்தர் வந்து கோல்ட்ல செய்வாங்க, இல்ல பிரான்ஸ்ல இருக்கும், இல்லன்னா கல்லுல இருக்கும், இல்லன்னா மண்ணுல இருக்கும். ஒரே மெட்டீரியல் யூஸ் பண்ணி தான் செய்வாங்களே தவிர, தலை ஒரு மெட்டீரியல், கால் ஒரு மெட்டீரியல் அப்படி செய்ய மாட்டாங்க. ஸோ இதெல்லாம் ஒவ்வொரு ஒவ்வொரு கம்போசிஷன்ல இருக்குது. ஏன் ஆண்டவர் இத வெளிப்படுத்தினார் அப்படின்னா, இத பாருங்க, இந்த பிக்சர் பாருங்க. அந்த பிக்சர் ஹைலைட் பண்ணுங்க. ஸோ அத வந்து இந்த சிலைய வந்து ஒரு ஒரு பெரிய கல்லு வந்து அந்த சிலைய முட்டுது. அந்த கல்லு வந்து கையினால் உண்டாக்கப்பட்ட ஒரு கல்லு கிடையாது. இட் இஸ் நாட் கட் பை ஹேண்ட் அப்படின்னு வருது. கையினால் உண்டாக்கப்பட்ட ஒரு கல்லு கிடையாது. அந்த கல்லு வந்து அப்படியே அத இடிச்சு அந்த சிலை தரைமட்டமாகுது. அந்த கல்லு வந்து உலகத்தை முழுவதும் நிரப்புகிறது. ஸோ இதுதான் வந்து என்னது? அந்த ட்ரீம். ஸோ இதுக்கு இன்டர்பிரேஷன் இப்ப வருது. படிங்க, அந்த இன்டர்பிரேஷன் படிங்க. 36ல இருந்து படிங்க சிஸ்டர். சொப்பனம் இதுதான். அதன் அர்த்தத்தையும் ராஜ சமூகத்தில் தெரிவிப்போம். ராஜாவே, நீர் ராஜாதி ராஜாவா இருக்கிறீர். பரலோகத்தின் தேவன் உமக்கு ராஜரீகத்தையும் பராக்கிரமத்தையும் வல்லமையும் மகிமையையும் அருளினார். சகல இடங்களிலும் உள்ள மனுபுத்திரரையும் வெளியின் மிருகங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் அவர் உமது கையில் ஒப்பு கொடுத்து உம்மை அவைகளை எல்லாம் ஆளும்படி செய்தார். பொன்னான அந்த தலை நீரே. உமக்கு பிறகு உமக்கு கீழ்த்தரமான வேறொரு ராஜ்யம் தோன்றும். பின்பு பூமியை எல்லாம் ஆண்டு கொள்ளும் வெண்கலமான 3ஆம் ராஜ்யம் ஒன்று எழும்பும். 4வது ராஜ்யம் இரும்பை போல உரமாயிருக்கும். இரும்பு எல்லாவற்றையும் எப்படி நொறுக்கி சின்னா பின்னமாக்குகிறதோ அப்படியே இது நொறுக்கி போடுகிற இரும்பு போல அவைகளை எல்லாம் நொறுக்கி தகர்த்து போடும். பாதங்களும் கால் விரல்களும் பாதி குயவனின் களிமண்ணும் பாதி இரும்புமா இருக்க நீர் கண்டீரே. அந்த ராஜ்யம் பிரிக்கப்படும். ஆகிலும் களிமண்ணோட இரும்பு கலந்திருக்க நீர் கண்டபடியே இரும்பினுடைய உறுதியில் கொஞ்சம் அதிலே இருக்கும். கால் விரல்கள் பாதி இரும்பும் பாதி களிமண்ணுமா இருந்தது என்னவென்றால், அந்த ராஜ்யம் ஒரு பங்கு உரமும் ஒரு பங்கு நெரிசலுமாய் இருக்கும். இரும்பை களிமண்ணோட கலந்ததாக கண்டீரே. அவர்கள் மற்ற மனுஷரோட சம்பந்தம் கலக்க பார்ப்பார்கள். ஆகிலும் இதோ களிமண்ணோட இரும்பு கலவாதது போல அவர்கள் ஒருவரோடொருவர் ஒட்டி கொள்ளாதிருப்பார்கள். 45 படிச்சீங்களா சிஸ்டர்? இல்ல. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். இனிமேல் சம்பவிக்க போகிறதை மகாதேவன் ராஜாவுக்கு தெரிவித்திருக்கிறார். சொப்பனமானது நிச்சயம், அதன் அர்த்தம் சத்தியம் என்றான். ஓகே. சோ இது என்னன்னு பாத்தீங்கன்னா, டிஃபரெண்ட் எம்பையர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட். சோ முதல்ல அந்த தங்கத்திலான உண்டான அந்த இருக்கு பாத்தீங்கன்னா தலை, அது வந்து அந்த பாபிலோனியன் எம்பையர், கரண்ட் எம்பையர். இப்போ நெபுகத்நேசர் அந்த பாபிலோனியன் எம்பையர். அதுக்கப்புறம் பாபிலோனியன் எம்பையருக்கு அப்புறம் இன்னொரு எம்பையர் வரும். அதுதான் வந்து அந்த சில்வர்ல செய்யப்பட்ட செஸ்ட் அண்ட் ஆர்ம், மார்பகமும் அவங்களுடைய கை, அந்த ஆர்ம்ஸும் வந்து அது வந்து மீடோ பர்ஷியன் எம்பையர். அதுக்கப்புறம் வயிற்று பகுதி தைஸ், இட் இஸ் மேட் ஆஃப் வயிற்று பகுதியும் தைஸும் எதனால செய்யப்பட்டிருக்கிறது? பிரான்ஸ். வயிற்று பகுதியும் இது பிரான்ஸ். அது வந்து எதை 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 குறிக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா கிரீக் எம்பையர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பாபிலோனியன் அந்த நெபுகத்நேசரும், அதுக்கப்புறம் பெல்தசார் வருவாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு டெய்ரஸும் சைரஸும் வருவாங்க. அதான் மீடோ பர்ஷியன் எம்பையர்.
அப்புறம் கிரீக் எம்பையர்ஸ் வரும். அது வந்து அலெக்சாண்டர் த கிரேட் வந்து தான் அதுல இருக்கிறதுல பெரிய எம்பரர். அவர் தான் ஆல்மோஸ்ட் ஆல்மோஸ்ட் த ஹோல் வேர்ல்ட வந்து கேப்சர் பண்ணிடுவாரு அலெக்சாண்டர் த கிரேட். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ரோமன் சிவிலைசேஷன். அதுலதான் ரோமன் எம்பையர்ஸ், அந்த சீசர்ஸ் எல்லாம் வருவானுங்கல்ல, இயேசுலாம் அந்த ரோமன் எம்பையர்ல இருக்காரு. அதுக்கப்புறம் அந்த களிமண்ணு, அந்த ரோமன் எம்பையர் வந்து அயன் காலை குறிக்குது. அதுக்கப்புறம் களிமண்ணும் அயனும் மிக்ஸ் ஆனது. அது வந்து பாத்தீங்கன்னா டிவைடட் ரோமன் எம்பையர். ரோமன் எம்பையர்ஸ் வந்து இயேசுவின் காலத்துக்கு அப்புறம் நிறைய டிவிஷன்லாம் வந்துச்சு. நிறைய உடைய ஆரம்பிச்சிச்சு. உடைய ஆரம்பிச்சு இதாயிருச்சு. சோ அந்த கல்லு வந்து இடிக்குது பாத்தீங்களா? அந்த கல்லு தான் வந்து கிறிஸ்து. மூளைக்கல்லான கிறிஸ்து அப்படின்னு கார்னர்ஸ்டோன் கிரைஸ்ட். அந்த கல்லு வந்து இடிச்சு எல்லா எம்பையரையும் தரமட்டமாக்கிட்டு, உலகம் எங்கும் அது என்ன பண்ணுது? நிரப்ப போகுது. சோ தேவனுடைய ராஜ்யம், கிறிஸ்துவுடைய ராஜ்யம் உலகம் எங்கும் என்ன பண்ண போகுது? நிரம்பி இருக்க போகுது. இதுதான் வந்து ஆண்டவருடைய பிளான். சோ நீங்க வேற மாரி யோசிக்கிறீங்கன்னா, அது முற்றிலும் தப்பு. இன்னைக்கு நெறைய பேர் எப்படி யோசிச்சுட்டு இருக்காங்கன்னா, உலகமெங்கும் வந்து அந்தி கிறிஸ்துவோட ராஜ்யம் தான் வரப்போகுதுன்னு. இல்ல. அந்த கல்லு வந்து எல்லா எம்பையரையும் முட்டி இன்னைக்கு உலகமெங்கும் பரவி கொண்டிருக்கிறது. இன்னைக்கு வந்து கிறிஸ்டியானிட்டி இஸ் ஸ்ப்ரெட்டிங் ஆல் த்ரூ அவுட் த வேர்ல்ட். நமக்கு தெரியல. நம்ம வந்து உலகத்துல ஒரு மூலையில உட்கார்ந்திருக்கோம். பட் நமக்கு தெரியாத இடங்கள் எல்லாம் வந்து கிறிஸ்துவோடைய வல்லமை வந்து பரவி கொண்டிருக்கிறது. ஈராக், ஈரான் அந்த மாரி கண்ட்ரி எல்லாம் பார்த்தீங்கன்னா, இவாஞ்சலிசம் ஓப்பனா பண்ண முடியாது. ஆனா அங்கேயே வந்து அநேகர் வந்து கிறிஸ்துவ ஏற்றுக்கொண்டு கொண்டிருக்கிறாங்க. அன்னைக்கு கூட ஒரு டெஸ்டிமோனி ஒண்ணு படிச்சேன். ஒருத்தங்க சொல்றாங்க, நான் வந்து இந்த டைக்ரிஸ் ரிவரா, யூப்ரட்டிஸ் ரிவரான்னு தெரியல. ஈரான்லயோ, ஈராக்லயோ. இந்த அந்த அதுல அந்த ரிவருக்கு இதுல உட்கார்ந்திருந்தேனா, பேங்க்ஸ்ல உட்கார்ந்திருந்தேன். கரையோரமா உட்கார்ந்துட்டு, தேவனே யார் இந்த உண்மையான கடவுள் அப்படின்னு கேட்கும்போது, இயேசு எனக்கு காட்சி அளிச்சார் அப்படின்னு ஒரு ஒரு முஸ்லீம் ஒருத்தர் சொல்றாரு. ஏன்னா அங்கெல்லாம் வந்து இவாஞ்சலிசம்லாம் நீங்க ஓப்பனா பண்ண முடியாது போயிட்டு. இப்ப இன்னைக்கு வந்து நம்ம இங்க இந்தியால வந்து இவாஞ்சலிசம் பண்றோம். மற்ற கண்ட்ரில வந்து இவாஞ்சலிசம் பண்றோம். அந்த மாரி இடத்துலலாம் இயேசு என்ன பண்றாரு? டைரக்ட்டா அவங்களுக்கு விஷன் குடுக்குறாரு. நம்ம தான் நெனச்சுட்டு இருக்கோம். அவங்களுக்கெல்லாம் யார் சுவிசேஷம் சொல்லுவதுன்னு. பாருங்க ஆண்டவர் வந்து நம்மளை விட அவர் ரொம்ப கரிசனையா இருக்காருங்க. அவர் எல்லாருக்கும் பிள்ளைகளா இருக்கிறதுனால, சம்ஹவ் ஹி வாண்ட்ஸ் டூ ரீச் தெம். நம்ம நாடு, இந்தியா போல நாடுகள்ல வந்து ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, கிறிஸ்துவ அறிந்தவர்கள் நாம் போய் சொல்ல வேண்டும்ன்றத எதிர்பார்க்கிறார். ஏன்னா இங்க வந்து ஒரு 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 அட்மாஸ்பியர் இருக்குது, ஒரு என்வைரன்மென்ட் இருக்கு. வேர் வி கேன் கோ அண்ட் பிரீச். நமக்கு வந்து நம்ம கான்ஸ்டிடியூஷன் அலோவ்ஸ் அஸ் டூ டூ தட். நம்மளுடைய இந்தியன் கான்ஸ்டிடியூஷன்ல வந்து அது இருக்குது. ஒன் கேன் ப்ராபகேட் ஹிஸ் ஓன் ரிலிஜியன்ன்னு கான்ஸ்டிடியூஷன் ஆர்டிகல்ல இருக்குது அது. சரிங்களா? அதனால வி கேன் கோ அண்ட் பிரீச். வி கேன் டெல் த காஸ்பல். வி கேன் டெல் ஜீசஸ் இஸ் த லார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அவங்க அதை ஏற்றுக்கொள்ளலாம். அவங்களும் வந்து அதை ஏற்றுக்கொண்டு வரலாம். அப்படிப்பட்ட ஒரு ப்ரொவிஷன்ஸ்லாம் இருக்குது. ஆனா நெறைய இடங்கள்ல வந்து அப்படிப்பட்ட இதெல்லாம் இல்ல. இப்ப சைனால எடுத்தீங்கன்னா, நோபடி கேன் டூ தட். சைனால சர்ச்சஸ் இருக்குது. ஆனா சைனீஸ் பீப்பிள் கேனாட் அட்டெண்ட் த சர்ச். ஒன்லி எ ஃபாரினர் கேன் அட்டெண்ட். இப்ப நான் வந்து சைனாக்கு போறேன்னா, இப்ப நான் சர்ச்சுக்கு போணும்னா, என்னோட பாஸ்போர்ட் நான் காமிக்கணும். ஐ அம் நாட் அ சைனீஸ். ஐ அம் அன் இந்தியன் காமிச்சா என்னைய அலோவ் பண்ணுவான் சர்ச்சுக்கு. இதே ஒரு சைனீஸ் பெர்சன் முடியுமா உள்ள? போக முடியாது. சோ அந்த மாரி இடங்கள்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா, கிறிஸ்தவம் பயங்கரமாக வந்து பரவி கொண்டிருக்கிறது. கிறிஸ்டியானிட்டி ஸ்ப்ரெட்டிங் லைக் வைல்ட் ஃபயர். எப்படி? பை த டைரக்ட் வொர்க் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். பரிசுத்த ஆவியானவர் நேரடியாக அங்க வேலை செஞ்சு கொண்டிருக்கிறார். ஹalleluya. அதுதான் வந்து டேனியலுக்கு வந்து பல 1000 வருஷத்துக்கு முன்பதாகவே இந்த ரெவலேஷன் வந்துருச்சு. கிறிஸ்து பிறக்கறதுக்கு முன்பதாக அவனுக்கு ரெவலேஷன் வந்துருச்சு. டேனியல் லிவ்ட் அரவுண்ட் 600 பிசி பிஃபோர் கிரைஸ்ட். 600 வருடங்கள் கிறிஸ்துவுக்கு முன்பதாக டேனியல் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். புரியுதுங்களா? 600 பிசி அந்த டைம்ல தான் வந்து இந்த பாபிலோனியன் சீஜ் ஆஃப் ஜெருசலேம் நடக்குது. அந்த டைம்ல தான் டேனியல் வாழ்றாரு. அப்பவே ஆண்டவர் சொல்லிட்டாரு, எப்ப ஒரு ராஜ்யம் வரப்போகுது. there is going to come another kingdom which will break down all the kingdoms of this world. அது எல்லா ராஜ்யங்களையும் தூள் தூளாக உடைத்து, அந்த ராஜ்யம் உலகமெங்கும் பரவும் அப்படின்ற இந்த தரிசனம், இந்த வெளிப்பாடு எப்ப வந்துருச்சு டேனியலுக்கு? கிறிஸ்து வரதுக்கு முன்பதாகவே வந்துருச்சு. அதனால தான் அந்த டேனியலோட இன்டர்பிரேஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அந்தி கிறிஸ்து வருவான். அந்தி கிறிஸ்து உலகத்தை ஃபுல்லா எடுத்துப்பான். அது வந்து தானியேல் அப்படிப்பட்ட இன்டர்பிரேஷன் வந்து தப்பான இன்டர்பிரேஷன். இன்னைக்கு நெறைய பேர் அப்படிதான் நினைச்சிட்டு இருக்காங்க. அது கிடையாது. See, if Antichrist can take over the world, என்னைய கேட்டீங்கன்னா, என்னோட பெர்சனல் தான் நான் என்ன சொல்லுவேன்னா, ஆன்டிகிரைஸ்ட் வந்து உலகத்தை ஃபுல்லா டேக் ஓவர் பண்ணுவான்னா, கிரைஸ்ட் பெருசா, ஆன்டிகிரைஸ்ட் பெருசா அப்போ? கிரைஸ்ட் ஆன்டிகிரைஸ்ட் தானே பெருசா தெரியுது நமக்கு. இவர் டேக் ஓவர் பண்ணாருன்னா, அவர் தான் பெருசா இருக்குது. கரெக்ட்டா இல்லையா? அ இட் இஸ் இட் நம்ம நெறைய இது வந்து நமக்கு தப்பா நமக்கு சொல்லிக் குடுத்துட்டாங்க.
ஸோ இது ஒரு தனி டீச்சிங். இந்த ரெவலேஷன் வந்து ஒரு தனி டீச்சிங். இதுல எனக்கு நிறைய விஷயங்கள் எனக்கு ரொம்ப டீட்டெயிலா தெரியாது. பட் ஐ வில் கிவ் யூ சர்டன் புக்ஸ் டு ரீட் ஆன் திஸ். சில மெசேஜஸ் நான் கேட்க சொல்ல. என்னுடைய ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்கிறாரு, தீர்க்கதரிசி ஜோஷ்வா ஜேம்ஸ்னு. அவர் இதை பத்தி நிறைய பேசியிருப்பாரு. முடிஞ்சா அவரை ஒரு நாள் என்னோட மீட்டிங் நான் கொண்டு வரேன். அவர் இதை பத்தி கிளியரா நல்லா பேசுவாரு. ஜோஷ்வா ஜேம்ஸ் என்னோட ஃப்ரெண்ட் ஒருத்தர். ஆமென். சோ கிறிஸ்துவோடைய ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம் தான் உலகம் எங்கும் பரவி இருக்கும். இந்த ரெவலேஷன் யாருக்குங்க இருந்துச்சு? தானியலுக்கும் அவர் நண்பர்களுக்கும் இருந்துச்சு. பாருங்க, இந்த வெளிப்பாடு வந்து தானியலுக்கும் அவன் நண்பர்களுக்கும் இருந்துச்சு. ஆமென். அதனாலதான் பாருங்க, இப்போ 3வது வசனத்துக்கு வாங்க, 3வது அதிகாரத்துக்கு வாங்க. எப்படிப்பட்ட விசுவாசம் அவங்களுக்கு எல்லாம் இருந்துச்சுங்க? ராஜாக்களை ஏற்படுத்தி ராஜாக்களை தள்ளுகிற தேவன். The revelation that Daniel and his friends had. தானியலும் ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு இருந்த வெளிப்பாடு என்ன? ராஜாக்களை உண்டாக்குற தேவன், ராஜாக்களை தள்ளுகிற தேவன், காலத்தை மாற்றுகிற தேவன். The Lord is the one who changes times and seasons. காலங்களையும் நேரங்களையும் மாற்றுகிற தேவன். இப்படிப்பட்ட ரெவலேஷன் யாருக்கு இருந்துச்சு? இவர்களுக்கு இருந்துச்சு. அந்த அர்த்தம் யாருக்கு இங்க நல்லா புரிஞ்சிருச்சு? நேபுகாத்நேசருடைய சொப்பனத்துக்கு அர்த்தம் யாருக்கு நல்லா புரிஞ்சு? நேபுகாத்நேசருக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சோ இல்லையோ, தானியலுக்கு நல்லா புரிஞ்சு. இந்த ராஜ்யம் நிற்காது என்பது புரிந்திருந்தது. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? கிளியர் அண்டர்ஸ்டாண்டிங் அவனுக்கு இருந்துச்சு. அதனால தானியல் வந்து 4 ராஜாக்கள் கீழே வேலை செய்யறாங்க. பாபிலோனிய ராஜாக்கள் நேபுகாத்நேசர் அண்ட் பெல்தசார், அவங்க கிட்ட வேலை செய்யறான். அதுக்கப்புறம் மீடோ பர்ஷியன் எம்பையர் வருது. அதுதான் டைரஸும் சைரஸும் வராங்க. இவங்க கீழே வேலை செய்யறான். சைரஸை வச்சு ஆண்டவர் வந்து ஒரு பெரிய எழுப்புதலை கொண்டு வர்றார். நீங்க ஏசாயா 45 எல்லாம் படிச்சீங்கன்னா சைரஸை பத்தி தான் எழுதி இருக்கு. சைரஸை வச்சு ஆண்டவர் வந்து திரும்ப யூதர்களுக்கு நிறைய காரியங்களை வந்து செய்யறாரு. அவர் யூதர்களுக்கு சைரஸை வச்சு உதவி செய்யறாரு ஆண்டவர். அப்படிப்பட்ட விதத்துல ஆண்டவர் வந்து வேலை செய்யறாரு. ஸோ யூ கேனாட் அண்டர் எஸ்டிமேட் த விஸ்டம் ஆஃப் காட். தேவனுடைய ஞானத்தை வந்து நம்ம குறைவா நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அவர் வந்து யாரை வச்சு வேலை செய்யலாம். சைரஸ் வந்து ஒரு பெர்ஷியன் எம்பையருங்க. ஆனா ஏசாயா 45 சைரஸை பத்தி தான். அது தெரியுமா உங்களுக்கு? ஏசாயா 45 படிச்சிருக்கீங்களா? படிப்போம். ஒரு 2 வருஷம் படிப்போம்ல. ஏசாயா 45 எடுங்க. 45:1 படிங்க. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேஸ்னா சைரஸ். சைரஸ் யாரு? சைரஸ் வந்து யூத ராஜா கிடையாதுங்க. சைரஸ் வந்து பெர்ஷியன் கிங். அதுதான் நான் சொல்ல வரேன் பாருங்களேன். ஆண்டவருடைய திட்டத்தை யாருமே ஸ்டாப் பண்ண முடியாது. நோபடி கேன் ஸ்டாப் த பிளான்ஸ் ஆஃப் காட். அவர் பார்த்தாரு, எவனுமே இங்க யூதர்கள் மத்தியில எவனும் இல்லைன்னு பெர்ஷியன் எம்பரரை எழுப்புறாரு. எதுக்கு? யூதர்களுக்காக, தன்னுடைய ராஜ்யத்துக்காக அவனை எழுப்புறாரு. படிங்க, தொடர்ந்து படிங்க சிஸ்டர். முதல்ல கர்த்தராகிய நான், அதுல இருந்து படிங்க. முதல்ல இருந்து. கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கும், அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படிக்கும் அவனை பார்த்து அவன் வலது கையை பிடித்துக்கொண்டு அவனுக்கு சொல்லுகிறதாவது, நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். உன்னை பெயர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு வெண்கல கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர். போதும். எதற்காக இதெல்லாம் செய்வாரா? யாக்கோபின் நிமித்தமும் இஸ்ரவேல் நிமித்தமும் நீ என்னை அறியாதிருந்தும் நான் உன்னை அழைத்திருக்கிறேன். எதுக்கு ஆண்டவர் கோரேசை எழுப்புனாரு, சைரஸ் எழுப்புனாரு? ஃபார் த சேக் ஆஃப் ஜேக்கப் அண்ட் ஃபார் த சேக் ஆஃப் இஸ்ரேல். புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? தன்னுடைய பிள்ளைக்காக தன்னை அறியாத ஒரு ராஜாவை எழுப்புறாரு அவர். Though he is a Persian king, God anointed him and chose him for the sake of Jacob and Israel. இந்த வெளிப்பாடு வந்து தானியலுக்கும் அவன் நண்பர்களுக்கும் தெளிவாக இருந்துச்சு. ஆண்டவர் நம்மை கைவிடல. God has not left us, God has not forsaken us அப்படின்ற வெளிப்பாடு இருந்துச்சு. அந்த நாட்கள்ல வந்து ரொம்ப யாருக்குமே இந்த வெளிப்பாடு இல்லை. ரொம்ப சில பேருக்கு தான் இருந்துச்சு. தானியலுக்கு இருந்துச்சு,
தானியேலோட நண்பர்களுக்கு இருந்துச்சு. எரேமியா தீர்க்கதரிசிக்கு இந்த ஒரு வெளிப்பாடு இருந்துச்சு. அதனால தான் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் வந்து ரொம்ப அற்புதமான புஸ்தகம். அது வந்து எப்ப எழுதப்பட்டுச்சுன்னா, பாபிலோனியர்கள் கிட்ட இவங்க வந்து அடிமையா இருக்கும் பொழுது எரேமியா தீர்க்கதரிசியும் எழுதுறாரு இதெல்லாம். அவர் ரொம்ப அழகா எழுதியிருப்பாரு. நீங்க இருக்கிற தேசத்திற்காக ஜெபம் பண்ணுங்க அப்படின்லாம் எழுதுவாரு. பிரே ஃபார் த நேஷன் வேர் யூ ஆர். நீங்க எந்த இடத்துல இருக்கீங்களோ அந்த அந்த தேசத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. அங்க நீங்க வந்து செழிப்பா இருங்க, அங்க நல்லா இருங்க, அங்க வீடு கட்டுங்க, அங்க வந்து பிசினஸ் பண்ணுங்க அப்படின்லாம் எழுதுவாரு எரேமியா தீர்க்கதரிசி. புரியுதுங்களா உங்களுக்கு சொல்றது? உன் மூலமாக உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளையும் நான் ஆசீர்வதிப்பேன் ஆண்டவர் சொன்னார்ல ஆபிரகாம்ட்ட. சோ ஆபிரகாம் வந்து ஒரு ஆபிரகாம், அதுக்கப்புறம் ஆபிரகாமோட சந்ததி ஈசாக்கு, யாக்கோபு, அப்புறம் யாக்கோபுல இருந்து வந்ததுதான் த நேஷன் ஆஃப் இஸ்ரேல். இஸ்ரேல் என்ற அந்த தேசம். இவனுங்க வந்து தேவர் கான்சென்ட்ரேட்டட் இன் ஒன் பிளேஸ். எங்க? ப்ராமிஸ்ட் லேண்ட் கேனன்ல அவங்க இருக்கிறாங்க. ஒரே இடத்துல தான் இருந்தாங்க. ஆனா வாக்குத்தத்தம் என்பது உன் மூலமாக உலகத்தில் உள்ள சகல ஜாதிகள், ஆல் நேஷன்ஸ், ஆல் பீப்புள் குரூப், அது எல்லாத்தையும் நான் ஆசீர்வதிப்பேன். சோ யூதர்களை உலகமெங்கும் கொண்டு போகணும் இப்போ. சோ இப்படிப்பட்ட சம்பவங்கள் மூலமாக யூதர்கள் என்ன ஆனாங்கன்னா உலகமெங்கும் பரவி இருந்தார்கள். இன்னைக்கு பாத்தீங்கன்னா யூ கேன் see a Jew in every part of the world. புரியுதுங்களா? உலகமெங்கும் அவங்களை கொண்டு போய் உட்கார வச்சாரு. அதுதான் ஆபிரகாம் ஆண்டவர் சொன்னார். உன் மூலமாக உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிப்பேன். அந்த பிசிக்கல் ஆன்செஸ்டர்ஸ் ஆஃப் ஏப்ரஹாமிய இந்த அளவுக்கு பண்ணியிருக்காருன்னா, ஆசீர்வச்சிருக்காருன்னா, நம்ம வந்து த்ரூ த பிளட் லைன் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் நம்ம வந்து ஆபிரகாமோட பிள்ளையாயிட்டோம். இயேசுடைய ரத்தத்தினால நம்ம ஆபிரகாம் பிள்ளையாயிட்டோம். இன்றைக்கு நாமும் உலகமெங்கும் பரவி இருக்கிறோம். ஹல்லேலூயா. நாம் ஏன் உலகமெங்கும் பரவி இருக்கிறோம்னா, உலகமெங்கும் ஆசீர்வாதத்தை கொண்டு வருவதற்காக நம்ம ஆண்டவர் அங்கங்க வச்சிருக்கிறாரு இன்னைக்கு. இப்ப நான் சென்னையில இருக்கேன்னா, இங்க நான் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். ஹல்லேலூயா. நீங்க மதுரையில இருக்கீங்க, இங்க ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். நீங்க யுஎஸ்ல இருக்கீங்கன்னா, அங்க ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரணும். அதுதான் உலகமெங்கும். உன் மூலமாக உலகத்தில் உள்ள சகல ஜாதிகளும், ஆல் ஃபேமிலிஸ் ஆஃப் திஸ் எர்த் ஷால் பி பிளெஸ்ட் த்ரூ யூ. புரியுதா உங்களுக்கு சொல்றது? நீங்க ஏன் அங்கங்க இருக்கீங்கன்ட்டு? இப்ப நான் இங்க இருக்கிறேன். ஒருத்தர் எனக்கு கேட்கறாங்க, பிரதர் எனக்கு உடம்பு சரியில்ல. நான் ரொம்ப படுத்த படுக்கையா இருக்கேன். டாக்டர் எல்லாம் வந்து கை விட்டுட்டாங்க அப்படின்னும்போது, நான் போய் அங்க ஜெபம் பண்றேன். ஆண்டவர் சுகமாக்குறாரு. சோ நான் இங்க சென்னையில என்னால பண்ண முடியுது. இப்ப இதே நீங்க வந்து வேற கண்ட்ரில இருக்கீங்க. அங்க உங்க பக்கத்துல ஒருத்தவங்க சொல்றாங்க, எனக்கு ரொம்ப உடம்பு முடியலன்ட்டு. அப்போ நீங்க அந்த ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை அங்க கொண்டு போக வேண்டியது அவசியமா இருக்கு. புரியுதா உங்களுக்கு சொல்றது? ஒரே பாஸ்டர் வச்சு ஆண்டவர் செய்ய முடியாது. அதனால தான் எப்பவுமே நான் சொல்லிட்டே இருப்பேன். என் ஹீலிங் ஸ்கூல்லயும் அதான் சொன்னேன். ஒரே ஒரு ஹீலிங் எவாஞ்சலிஸ்ட், ஒரே ஒரு தீர்க்கதரிசியை வச்சு ஆண்டவரால ஒண்ணும் பண்ண முடியாது. அதனால தான் இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, நான் போகிறது நல்லது. நான் போன பிறகு தான் பரிசுத்த ஆவியானவர் வருவாருன்றாரு. ஏன்னா ஒரு இயேசு வச்சு எத்தனை எத்தனை இடத்துக்கு கொண்டு போவீங்க நீங்க இயேசுவை கொண்டுட்டு போவீங்க? இப்ப சப்போஸ் இயேசு இன்னைக்கு உயிரோட இருக்காருன்னா எங்க இருப்பார்ன்னு நினைக்கிறீங்க? ஒரே இடத்துல தான் இருப்பார். கரெக்ட்டா இல்லையா? ஏதோ ஒரு கண்ட்ரில இருப்பாரு. அங்க மீட்டிங் புக் பண்ணியிருப்பாங்க. அங்க உட்கார்ந்திருப்பாரு அவரு. எங்க மீட்டிங் புக் ஆகுதோ அங்க இருப்பாரு. கரெக்ட்டா இல்லையா? எத்தன இடத்துல இருப்பாரு அவரு? இயேசு. அதனால தான் இயேசு சொல்றாரு, நான் போறது நல்லதுப்பா. பிகாஸ் ஒன்லி இஃப் ஐ கோ தி ஹோலி ஸ்பிரிட் வில் கம் அண்ட் ஹி வில் லீட் யூ இன் ஆல் ட்ரூத். அவரு எல்லா சத்தியத்துக்குள்ளயும் நடத்திட்டு வரணும். ஆமென். சோ இன்றைக்கு நாம் வந்து ஆபிரகாமின் சந்ததியாக, கிறிஸ்துவின் மூலமாக ஆபிரகாமின் சந்ததியாக மாறி உலகமெங்கும் நம்ம பரவி இருக்கிறோம் கிறிஸ்தவர்கள். எதற்கு? ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தை அங்க கொண்டு வருவதற்காக. ஹல்லேலூயா. ஆமென். சோ இப்படிப்பட்ட ஒரு பெரிய வெளிப்பாடு உடைய சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ எப்படி தேவன் எங்களை கைவிடுவார்கள் எப்படின்னு சொல்லுவாரு. கொஞ்சம் யோசிங்க கொஞ்சம். வாங்க திரும்ப வாங்க. தானியேல் 3க்கு வந்துருங்க. தானியேல் 3 அந்த அந்த 2 வசனத்த மட்டும் போடு விஜய். 17, 18 எனக்கு இங்கிலீஷ்ல வந்து கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல போடு. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் தேவன் எங்களை ம், தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் ம். எரிகிற அக்கினி சூளைக்கும் ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்களாக்கி விடுவிப்பார். போதும் விடுவிக்காமல் சிஸ்டர். போதும். போதும். சோ இப்போ வந்து அவனுங்க ரொம்ப தெளிவா சொல்றானுங்க. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் எங்களை தப்புவிப்பார். எரிகிற அக்னியில இருந்தும் சரி, உங்க கையில இருந்து காப்பாத்துவார். இது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல நான் படிக்கிறேன். அ 17வது வசனம் தானே. இஃப் இட் பி சோ பாருங்க. இதுதான் ரொம்ப முக்கியம். இஃப் இட் பி சோன்னு ஒரு வசனம் வருது. யார்கிட்டயாவது கிங் ஜேம்ஸ் இருக்கா? நீங்க உங்க ஸ்கிரீன்லயும் பார்க்கலாம். இஃப் இட் பி சோ தெரியுதா? இஃப் இட் பி சோ அப்படியானால், சரிங்களா? எப்படியானால், எப்படியானால்ன்றத படிப்போம். எப்படியானால்ன்றத 15வது வசனம். 15 வசனம் போடுங்க சிஸ்டர். படிங்க. 15th வெர்ஸ்.
இப்போதும் எக்காளம், நாகசுரம், கின்னரம், வீணை, சுரமண்டலம், தம்புரு முதலான சகலவித கீத வாத்தியங்களின் சத்தத்தையும் நீங்கள் ம். கேட்கும்போது, தாழ விழுந்து, நான் பண்ணி வைத்த சிலையை பணிந்து கொள்ள ஆயத்தமாயிருந்தால் நல்லது. பணிந்து கொள்ளாதிருந்தீர்களேயாகில், அந்நேரமே எரிகிற அக்கினி சூளையின் நடுவிலே போடப்படுவீர்கள். உங்களை என் கைக்கு தப்புவிக்கப் போகிற தேவன் யார்? என்றான். ம். எரியிற அக்னி சூளையில போடுவேன். என் கையில இருந்து யார் காப்பாத்துவா? இஃப் இட் அதுதான் அப்படின்றது தான் இருக்குது. புரியுதுங்களா? இத வந்து இது ராஜா தெளிவா சொல்லிட்டாரு. என்ன செய்ய போறாராம்? எரியிற அக்னியில போடுவாரு. என் கையில இருந்து உன்ன காப்பாத்த முடியாது. இத நான் உனக்கு நடத்தி காட்டுறேன் பாரு அப்படின்றாரு. அதுக்கு அவனுக்கு இப்ப பதில் சொல்றாங்க. 16வது வசனத்துல சொல்றானுங்க. நாங்க இதுக்கு உத்தரவு சொல்ல தேவையில்லன்ட்டானுங்க. பாருங்க எவ்வளவு திமிரா பதில் சொல்றானுங்க பாத்தீங்களா? ஏங்க ஆண்டவர் மேல விசுவாசம் இல்லாம இப்படிலாம் பதில் சொல்ல முடியாதுங்க. போய் படிச்சு பாருங்க. அவனுக்கு எப்படி பதில் சொல்லியிருக்கானுங்க பாருங்க. படிங்க சிஸ்டர் அத. 16வது வசனம். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ என்பவர்கள் ராஜாவை நோக்கி, ம். நேபுகாத் நேச்சாரே, இந்த காரியத்தை குறித்து உமக்கு உத்தரவு சொல்ல எங்களுக்கு அவசியமில்லை. ராஜான்னு கொஞ்சம் கூட மரியாதை இல்ல அந்த பயலுகளுக்கு. அவர் நெனச்சிருப்பாரு, டேய் நான் ராஜாடா. டேய் கொஞ்சமாச்சும் மரியாதை குடுங்கடா. பக்கத்துல இருக்கவன் அப்புறம் மதிக்க மாட்டான்டா என்ன. இப்படி பேசுறீங்களாடா நீங்க? கரெக்ட்டா இல்லையாங்க? எவ்வளவு திமிரா பேசியிருக்கானுங்க பாருங்க. அந்த திமிருலாம் சும்மாலாம் வரல. தேவன் மேல இருக்கிற விசுவாசத்தினால பேசுறது. இது பேரு திமிரு கிடையாது. இது பேரு விசுவாசம். இதுதான் விசுவாசமே. சில நேரம் விசுவாசம் திமிரு மாரி இருக்கும். கரெக்ட்டா? நான் அந்த கோவிட் டைம்ல நான் மாஸ்க் போடாம தான் சுத்திட்டு இருப்பேன் நான்லாம். அப்ப என்கிட்ட சொல்லுவாங்க, "என்ன நீ மாஸ்க் போட மாட்ற?" அப்படி இப்படின்னுவாங்களா. நான் சொன்னேன், "இங்க பாருங்க, ஏங்க நீங்களே லாஜிக்கலா சொல்லுங்கங்க. நீங்க மாஸ்க் போட்டா வைரஸ் உள்ள போகாதா? என்ன கதையா இருக்குது இது? அந்த மாஸ்க் அ நீங்க எப்படி மூச்சு விடுறீங்க? காத்து போகுதுல்ல மாஸ்க் போட்டாலும். காத்து வழியா போகும்ல. நான் ஏன் போடணும் அப்படின்னு தான் நான் காசு குடுத்து ஒரு மாஸ்க் கூட நான் வாங்கல. கடைசி வரைக்கும் நான். எங்கேயாவது போனா கடையில ஃப்ரீயா மாஸ்க் தருவான்ல, அத வாங்கி போட்டுப்பேன். ஏன்னா கவர்ன்மென்ட்ல கேட்பானே வெளிய போனா அப்படின்றதுக்காக சும்மா போட்டு அலைவேன். மேக்ஸிமம் போட மாட்டேன். கோவிட் வார்டுக்குலாம் ஜெபம் பண்ணும்போது போடவே மாட்டேன். ஏன்னா, இயேசு கிறிஸ்து நம்ம எல்லாருக்கும் ஒரு மாஸ்க்க போட்டு விட்டுட்டாரு. அதுதான் அவருடைய ரத்தம். அந்த மாஸ்க் பெர்மனன்ட்டா உங்க மேல இருக்குதுங்க. இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் எப்பொழுதும் உங்களுக்கு மாஸ்க் மாரி மேலயே இருக்குது. அது வந்து எல்லா சீசன்லயும் இருக்குது. The blood of Jesus works in season and out of season. இயேசுவோட ரத்தம் எல்லா சீசன்லயும் வேலை செய்யும். இந்த ஆண்ட்ரூ நமக்கு சொல்லுவாரு. இந்த இங்க ரொம்ப கிடையாது. நம்ம ஊர்ல சென்னை இங்க இந்தியால அப்படி ரொம்ப கிடையாது. அமெரிக்கா தேசத்துல வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க அந்த ஃப்ளூ ஷாட்ன்னு ஒண்ணு எடுப்பாங்களாம். ஃப்ளூ ஷாட்ன்னா இந்த யூசுவலி இந்த வின்டர் சீசன் எடுப்பாங்கன்னு நெனைக்கிறேன். ஐ அம் நாட் வெரி ஷூர். ஃப்ளூ ஷாட்ன்னா அந்த ஃப்ளூ வராம இருக்கிறதுக்காக ஒரு ஒரு இது மாரி. இட்ஸ் மோர் லைக் எப்படி சொல்றது? இ இம் இம் இம்யூனைசேஷன் மாரி. தடுப்பூசி மாரி. இம்யூனைசேஷன் மாரி எடுப்பாங்களாம். ஸோ உடனே ஆண்ட்ரூ சொல்லுவாரு. அ பீப்பிள் நவ் எல்லாம் சொல்லுவீங்க. ஃப்ளூ ஷாட் எடுக்குன்னுவாங்க. சொல்லிட்டு அவர் சொல்லுவாரு, "த பிளட் ஆஃப் ஜீசஸ் வொர்க்ஸ் இன் ஃப்ளூ சீசன் அண்ட் அவுட் ஆஃப் சீசன்" அப்டின்னுவாரு. ஃப்ளூ சீசன்லயும் ரத்தம் வேலை செய்யும். மத்த சீசன்லயும் ரத்தம் வேலை செய்யும். நமக்கு எல்லாருக்கும் குடுத்திருக்கிற மாஸ்க் வந்து பிளட் தான். அந்த மாஸ்க் எப்பவுமே உங்க மேல இருக்கு. நீங்க பயப்படவே கூடாது. நீங்க பயப்படவே தேவையில்ல. சோ இவங்க ரொம்ப கூலா அதனால தான் கூலா பதில் சொல்றானுங்க. ராஜா உங்களுக்கு பதில் சொல்லணும்னு அவசியம் இல்ல. ஃபர்ஸ்ட் பாயிண்ட். அதிலேயே ராஜா ஒரு மாரி ஆயிருப்பாரு. என்னடா இவனுங்க கொஞ்சம் கூட மதிக்க மாட்றானுங்க நம்மள. ராஜான்ற மரியாதை கூட குடுக்க மாட்றானுங்க. அதெல்லாம் பதில் சொல்ல முடியாதுன்றானுங்க. சொல்லிட்டு இஃப் இட் பி சோன்னா என்னது? நீங்க எங்கள தூக்கி உள்ள போட்டா என்ன நடக்கும்? நான் கேஜேவில படிக்கிறேன். கேஜேவில போடு விஜய். If it be so, our God whom we serve is able to deliver us from the burning fiery furnace, and he will deliver us out of thine hand. So அவனுங்க என்ன சொல்லிட்டாங்க? நீங்க எங்கள உள்ள தூக்கி போட்டா, நாங்க ஆராதிக்கிற தேவன் எங்களை அந்த எரிகிற அக்னியிலிருந்து காப்பாற்றுவார். உம்முடைய கையில இருந்தும் எங்களை தப்புவிப்பார். இப்படி சொல்லிட்டு அடுத்த ஸ்டேட்மெண்ட் எப்படிங்க மாத்தி சொல்லுவானுங்க? ஹலோ என்னங்க? கொஞ்சம் ஒரு மாரி இருக்குல்ல? இப்படியும் சொல்லுவாங்க, அப்படியும் சொல்லுவாங்களா? இப்படியும் பேசுவார். இப்படியும் பேசுவாங்க, அப்படியும் பேசுவாங்கல்ல. சில பேர் பேசுவாங்கல்ல. ம். இல்ல பிரதர். ஒரு சேஃப்டிக்கு இப்படின்னு சொல்லி வச்சுருவோம் பிரதர். சப்போஸ் எரிஞ்சுட்டோம்னா? அப்படியா? அ நல்லா நல்லா பாருங்க. அந்த இது ஹைலைட்ல இருக்கு பாருங்க. என்ன சொல்றானுங்க? இஃப் இட் பி சோ தமிழ்லயும் வருதுல்ல. தமிழ்ல படிங்க சிஸ்டர் அத. தமிழ் வந்து 18 விடுவிக்காம் 17 அ. ஆர் 18? 17. நாங்கள் ஆராதிக்கிற எங்கள் ம். தேவன் எங்களை தப்புவிக்க வல்லவராயிருக்கிறார். அவர் எரிகிற அக்கினி சூளைக்கும், ராஜாவாகிய உம்முடைய கைக்கும் நீங்கலாக்கி விடுவிப்பார். விடுவிப்பார்ன்னு சொல்லிட்டு, அடுத்த ஸ்டேட்மெண்ட் விடுவிக்க மாட்டான்னுவானுங்களா? என்னங்க இது?
எனக்கு புரியல எனக்கு. நானே ரொம்ப நாள் யோசிச்சேன். இவனுங்க என்னங்க நல்லா தானே இருந்தானுங்க. ஃபர்ஸ்ட் சாப்டர்ல நல்லா இருக்கிறானுங்க. செகண்ட் சாப்டர்ல நல்லா இருக்கு. அது 3 சாப்டர்ல மட்டும் மண்டை கலண்டுருச்சு அவங்களுக்கு அப்டின்ட்டு. ஒருவேள சூடு தாங்காம அக்னியின் சூடு தாங்காம கொஞ்சம் இதாயிட்டானுங்களோ! நம்ம ஊர்ல சொல்லுவாங்கல்ல, வெயில் ரொம்ப ஜாஸ்தியானா மண்டை கலண்டுருன்ற மாரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. சூடு தாங்காமன்ட்டு. தமிழ்ல வந்து எப்படி வருதுன்னா, தமிழ்ல படிங்களேன். தமிழ்ல வந்து எப்படி வருதுன்னா, 18 விடுவிக்காமற் போனாலும் விடுவிக்காமல் போனாலும்னு வருது. ஓகேவா? சரிங்களா? ஆனா இங்கிலீஷ்ல படிங்க. இங்கிலீஷ்ல போடு. கேஜேவில போடு விஜய். எப்படி வருதுன்னா, பட் இஃப் நாட்ன்னு வருது. நல்லா கவனிங்க. பட் இஃப் நாட். 17ல இஃப் இட் பி சோ, இஃப் இட் பி சோனா நீர் எங்களை அக்னியில போட்டால், அது இஃப் இட் பி சோ. பட் இஃப் நாட்னா நீர் எங்களை அக்னியில போடாம விட்டால், நாங்க என்ன பண்ண மாட்டோம். பட் இஃப் நாட், be it known unto thee, O king, that we will not serve thy gods, nor worship the golden image which thou hast set. நல்லா கவனிங்க. நீர் அக்னியில போட்டா, ஆண்டவர் எங்கள காப்பாத்திருவாரு. நீர் அக்னியில எங்கள போடலன்னு வச்சுக்கோ. நீ நினைச்சிட்டு இருக்க, நீங்க அக்னியில போடலன்னா, நான் உன்னுடைய தேவனை நாங்க ஆராதிக்க மாட்டோம். புரியுதுங்களா இப்ப சொல்றது? நீர் போட்டா அவர் காப்பாத்திருவாரு. நீ போடாம விட்டாலும் நாங்க உன்ன ஆராதிக்க மாட்டோம். நீ நினைச்சுக்காத, நீ போடாம விட்டா நான் உன்ன ஆராதிச்சுருவோம். இல்ல. நவ் யூ அண்டர்ஸ்டாண்ட். இப்ப புரியுதா? பட் இஃப் நாட் அப்படின்னா என்னது? பட் இஃப் யூ டு நாட் த்ரோ அஸ், அதான் அதுக்கு அர்த்தம். நீ உள்ள போடல. இப்போ அக்னியில போட்டு செத்து போனா அவன் எப்படி ஆராதிப்பான்? விடுவிக்காமல் போனால் நாங்கள் உன்னை ஆராதிக்க மாட்டோம்ன்றது வந்து ஒரு டோட்டலி வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் வந்து பிராக்டிகலே கிடையாதுல்ல. ஏன்னா நீங்க செத்து போயிட்டீங்க. அப்புறம் எங்க ஆராதிக்கிறது? என்னங்க கரெக்ட் தானே? செத்து போன அப்புறம் ஆராதிச்ச என்ன, ஆராதிக்கலன்னு என்ன இப்போ? புரியுதா இல்லையா? உள்ள போய் கருகி சாம்பல் ஆச்சு. இதுக்கப்புறம் யார வொர்ஷிப் பண்ண போறீங்க நீங்க? அவங்க டைரக்ட்டா ஹெவனுக்கு போய் ஆண்டவர வொர்ஷிப் பண்ண வேண்டியது தான். புரியுதுங்களா உங்களுக்கு? அது தமிழ்ல வந்து எப்படி போட்டாங்கன்னா, விடுவிக்காமல் போனா அங்க விடுவிக்காமல் போனால்னு ஸ்டேட்மெண்ட் எங்கேயாவது இங்கிலீஷ்ல இருக்கா? கேஜேவில பாருங்க. எங்கேயுமே கிடையாது. பட் இஃப் நாட் அப்படின்றது எத குறிக்குதுன்னா, 15ல அவர் சொல்றாரு பார்த்தீங்களா? உன்னை தூக்கி நான் உள்ள போடுவேன்ட்டு. அதுக்கு பட் இஃப் நாட். பட் இஃப் யூ டு நாட் த்ரோ மீ, தென் ஆல்சோ வி வில் நாட் வொர்ஷிப் யூ. சோ நீ நினைக்காத, நீ என்னைய போடாம வச்சிருந்தா நான் உன்னைய சேவிப்பேன்னு நீ நினைக்காத. நீ போடாம என்னைய வெளிய வச்சாலும் உன்ன நான் சேவிக்க மாட்டேன். ராஜாவுக்கு சுர்ருன்னு ஏறிச்சு. இத கேட்டு சுர்ருன்னு ஏறுனனால தான் அக்னிய வந்து 7 மடங்கு கூட கூட்டிட்டாரு. புரியுதுங்களா? ராஜாக்கு எந்த அளவுக்கு ஏறி இருக்கும் சுர்ருன்னு கோவம். ஃபுல்லா ஏத்தி விட்டானுங்க அவனுங்க ராஜாவ. அவருக்கு வந்த கோவத்துல, "டேய் ஏத்துடா. 7 மடங்கு ஏத்துடா" அப்படின்ட்டாரு சூட. இந்த மாரி வந்து கோவப்படுத்துறானுங்க ராஜாவ போட்டு. ராஜா நினைச்சிருப்பாரு, "டேய் இன்னைக்கு இருங்கடா உங்கள ஒரு வழி ஆக்குறேன்ட்டு." அவனுங்க நினைச்சிருப்பான், "நீ 7 மடங்கு ஏத்தி 70 மடங்கு நடத்து. எங்களை எங்கள் தேவன் தப்புவிப்பார்." ஹalleluya. ஆண்டவர் எங்களை தப்புவிப்பார்ன்றத ஸ்ட்ராங்கா நிக்கிறானுங்க. பாருங்க, நான் நெறைய தடவ யோசிச்சிருக்கேன். இவங்களுக்கு எப்படி இவ்வளவு விசுவாசம் வந்துச்சு? ஏன்னா இது வந்து ஈஸி கிடையாதுங்க. எரிஞ்சுகிட்டு இருக்கு. இது வந்து ஏதோ ஒரு இடத்துல நடந்த காரியம். ரியலா நடந்த காரியம் இதெல்லாம். கதைலாம் கிடையாது இது. ஏதோ ஃபேரி டேல்லாம் கிடையாது இது. ரியலா நடந்திருக்கு. அக்னி எரிஞ்சுகிட்டு இருக்கு. கண்ணு முன்னாடி எரிஞ்சுகிட்டு இருக்கு. இவனுங்க பாட்டுக்கு கூலா பதில் சொல்லிருக்கானுங்க. எப்படி இப்படிப்பட்ட விசுவாசம் வந்திருக்குன்னா, ஏசாயா தீர்க்கதரிசி இத பத்தி எழுதியிருக்கிறார். ஏசாயா புஸ்தகத்துல. ஏசாயா தீர்க்கதரிசி வந்து 800 பிசி 800 பிசில வாழ்ந்தவர். ஆல்மோஸ்ட் 200 இயர்ஸ் பிஃபோர் டேனியல் அண்ட் ஹிஸ் ஃபிரெண்ட்ஸ். தானியேல் அவங்களோட நண்பர்களுக்கு ஒரு 200 வருஷத்துக்கு முன்பதாக வாழ்ந்த ஒரு தீர்க்கதரிசி அவர். இவனுங்க வந்து 600 பிசில இருக்கிறானுங்க. அவர் வந்து 800 பிசில இருக்காரு. சோ ஆல்மோஸ்ட் 200 இயர்ஸ் 150 to 200 இயர்ஸ் கேப் இருக்கு இவங்க 2 பேருக்கும். சோ ஏசாயா தீர்க்கதரிசி இத வந்து தீர்க்கதரிசனமா எழுதியிருக்காரு. எங்க எழுதியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா, ஏசாயா 43 எடுங்க. 43 1 2. இப்போதும் யாக்கோபே, உன்னை ம். சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலே உன்னை உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, ம். பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன். உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன். நீ என்னுடையவன். நீ தண்ணீர்களை கடக்கும்போது நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும்போது அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும்போது வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. ஆ. ஹalleluya. ஏசாயா தீர்க்கதரிசி இத எழுதியிருக்காரு. என்ன எழுதுறாரு பாருங்க. இஸ்ரவேலே, யாக்கோபே,
உன்னை சிருஷ்டித்தவரும் உன்னை உருவாக்கினுமான கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன், நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் என்பதை கிட்டத்தட்ட 150, 200 வருஷத்துக்கு முன்பதாகவே பேசிட்டாரு இத. இப்ப இவனுங்க வந்து இதெல்லாம் உட்கார்ந்து படிச்சிருப்பானுங்கல்ல. தானியேலும் அவன் ஃபிரெண்ட்ஸ் இத உட்கார்ந்து படிச்சிருப்பானுங்க. கண்டிப்பா. ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னத படிச்சிருப்பானுங்க. ரொம்ப அருமையான ஒரு வசனங்க இது. எனக்கு வந்து இந்த வசனத்த ஆண்டவர் முதல் முறையாக எப்போ குடுத்தாரு அப்டின்னா, 2020 ஜனவரி மாசம் இந்த வசனத்த எனக்கு குடுத்தார். எனக்கு ஒரு வாக்குத்தத்தமா இந்த வசனத்த குடுத்தாரு. என் பைபிள்ல கூட நான் எழுதியிருப்பேன் டேட் எல்லாம். ஜான்வரி 2020ன்னு எழுதி மார்க் பண்ணி வச்சிருப்பேன். 20ல குடுத்து பேசிக்கிட்டே இருந்தார். இந்த வசனத்த வச்சு என்ட்ட பேசிக்கிட்டே இருந்தார் ஆண்டவர். அப்ப வந்து உலகமே வந்து ஒரு புது எக்ஸைட்மென்ட்ல இருந்துச்சு. 2020க்குள்ள போறோம்ன்ற ஒரு எக்ஸைட்மென்ட்ல இருந்துச்சு. ஏன்னா ஒரு புது டெக்கேட், ஒரு நியூ டெக்கேட் ஸ்டார்ட் ஆக போகுது. ஒரு நெக்ஸ்ட் 10 இயர்ஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. பயங்கர எக்ஸைட்மென்ட்ல இருந்துச்சு. ஆனா ஆண்டவர் இத பேசிக்கிட்டே இருந்தார். அ Thus says the Lord who created you, Jacob, and he who formed you, O Israel. Fear not, for I have redeemed you, for I have called you by name, you are mine. பயப்படாதே, உன்னை நான் மீட்டுக் கொண்டேன், உன்னை நான் பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன் அப்படின்றத பேசிக்கிட்டே இருந்தார் ஆண்டவர். நீ நீ ஆறுகளை கடந்தாலும், நீ தண்ணீர்களை கடக்கும் போதும் நான் உன்னோடு இருப்பேன். நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது அப்படின்றத ஆண்டவர் என்னோட பேசிக்கொண்டே இருந்தார். 2020 பேசிக்கிட்டே இருந்தார். ஆல்மோஸ்ட் ஒரு ஜான்வரி, பிப்ரவரி பேசிக்கிட்டே இருக்காரு. டக்குன்னு பாத்தீங்கன்னா மார்ச் மாசம் வேர்ல்டு வைடு பேண்டமிக் அனௌன்ஸ் பண்றாங்க. 2020 மார்ச் மாசம் வேர்ல்டு வைட் பேண்டமிக். டோட்டல் வேர்ல்டு வாஸ் கிரிப்ட் இன் ஃபியர். முழு உலகமும் பயத்துக்குள்ள போயிடுச்சு. என்ன நடக்க போகுது? வாழ்வாதாரம் என்ன ஆகும்? ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அவங்க லைவ்லிஹுட்டே போயிடுச்சு. வேலை போயிடுச்சு, பினான்சியல் டவுன் ஆயிடுச்சு, இல்ல எல்லாம் ஆயிடுச்சு. நிறைய பேரோட வாழ்க்கையில வந்து ஃபேமிலிஸ்ல வந்து வியாதி, அந்த பேண்டமிக்னால நிறைய பேரை வந்து இழந்து போற நிலைமையிலாம் வந்துருச்சு. டோட்டலா வந்து ஒரு பெரிய கேயாஸ். எக்கானமி ஒரு சைடுல மோசமா இருக்குது. ஹெல்த் செக்டர் ரொம்ப மோசமாயிருச்சு. அப்புறம் ஃபேமிலிஸ்ல நிறைய பேர் வந்து இழக்க வேண்டியதாயிருச்சு. இந்த வியாதினால இழக்க வேண்டியதாயிருச்சு. எல்லாமே ஒரு கேயாஸ்ல ஆயிருச்சு. அதெல்லாம் என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அதெல்லாம் நினைச்சு பார்த்தாலே ஒரு மாதிரி இருக்குல்ல. இந்த 20லாம் எப்படி இருந்துச்சுல்ல? மார்ச் எல்லாம் வந்து ஃபுல்லா வீட்ல உட்கார்ந்துகிட்டு நியூஸ போட்டா, எப்போ இவ்ளோ கேஸ், அவ்ளோ கேஸ் அது இதுன்னு. நம்ம அப்பப்போ வேற நியூஸ் வரும். நமக்கு தெரிஞ்சவங்க சொந்தக்காரங்க இவங்களுக்கு இதாயிருச்சு, அவங்களுக்கு அதாயிருச்சு, நம்ம ஃப்ரெண்டுக்கு இதாயிருச்சு. ஃபேமிலிஸ்லயே வந்து என் ஃபேமிலிஸ்லலாம் பார்த்தீங்கன்னா, சில பேர இழக்க வேண்டிய இதாயிருச்சு. என்னுடைய ரிலேட்டிவ்ஸ்லலாம் சில ஃப்ரெண்ட்ஸ் இறந்து போனாங்க. இப்படி ஒரு மோசமான ஒரு நிலைமையில ஆண்டவர் என்னோட பேசின வாக்குத்தத்தம் இதுதான். "நீ பயப்படாதே. நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். நான் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறேன். நீ என்னோட" இததான் பேசிக்கிட்டே இருந்தார் ஆண்டவர். 2020 முதல்ல எனக்கு புரியவே இல்ல. ஏன் ஆண்டவர் இதே பேசுறார்? நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அது உன்னை அது புரளுவதில்லை. நீ அக்கினி வழியாக போகும்பொழுது அது உன்னை பட்சிக்காது. திரும்ப, திரும்ப, திரும்ப பேசிட்டே இருந்தார். நான் அத எடுத்து மெடிடேட் பண்ணிக்கிட்டே இருந்தேன் உட்கார்ந்து. அந்த வேர்ல்ட் வைட் பேண்டமிக் வந்த பிறகு தான் எனக்கு என்னோட ஆண்டவர் சொன்னாரு, "ஐ வாஸ் பிரிப்பேரிங் யூ ஃபார் திஸ்" அப்படின்னாரு. நான் உன்னை இதுக்காக ஆயத்தம் பண்ணி கொண்டிருந்தேன் அப்படின்ட்டு. ஐ வாஸ் பிரிப்பேரிங் ஃபார் திஸ். ஆண்டவர் எப்பொழுதும் ஒரு கடினமான சூழ்நிலைக்கு நம்ம போறதுக்கு முன்பதாக காட் வாண்ட்ஸ் டூ பிரிப்பேர் அஸ். இது நல்லா புரிஞ்சுக்கணும். தேவனுடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டவர், நம்ம எல்லாருக்கும் ஆண்டவர் ஒரு வார்னிங் ஏற்கனவே குடுத்துடுறாரு. இத நான் நெறைய சூழ்நிலையில பார்த்திருக்கிறேன். காட் ஆல்வேஸ் கிவ்ஸ் வார்னிங்ஸ் டூ ஹிஸ் சில்ட்ரன். இப்ப நீங்க உங்க பிள்ளைகள் வந்து பார்த்தீங்கன்னா, அ சின்ன பிள்ளையா நீங்க பார்த்திருப்பீங்க. டாட்லர்ஸ். இந்த 1 வயசு, 2 வயசுலலாம் பார்த்தீங்கன்னா, அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா புடிச்சு நடப்பாங்க. ஒரு பிளக் பாயிண்ட் வரும். வீட்ல பிளக் பாயிண்ட் இருக்கு. அந்த பிளக் பாயிண்ட்ட வந்து அந்த பிள்ளை தொடப்போதுன்னா, அந்த பிளக் பாயிண்ட் கிட்ட போறதுக்கு முன்பதாகவே நம்ம என்ன பண்ணுவோம்? பெற்றோர் நம்ம பிள்ளைய வந்து கைய தடுப்போம். கரெக்ட்டா? நெக்ஸ்ட் டைம் வந்து அந்த பிள்ளைக்கு டீச் பண்ணும். டோன்ட் டச் தட். இட் இஸ் நாட் குட் ஃபார் யூ. அது உனக்கு நல்லது இல்ல. அத டச் பண்ணனா உனக்கு என்ன அடிக்கும்? எலக்ட்ரிசிட்டி ஷாக் அடிச்சுரும். அத நீ தொடக்கூடாது. அப்படின்றது ரொம்ப அழகா டீச் டீச் பண்ணுவோம். சோ அத நம்ம கேட்டனால இன்னைக்கு நம்ம போய் பிளக் பாயிண்ட்ல என்ன பண்றது இல்ல? கை வைக்கிறது இல்ல. கரெக்ட்டா? ஏன்னா ஆல்ரெடி ஒரு வார்னிங் குடுத்திருக்கும். டூ வீலர் நான் அ ரொம்ப ஒரு காமன் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, டூ வீலர்ல அந்த சைலன்சர் இருக்கும். அந்த சைலன்சர் பார்த்தீங்கன்னா, வண்டி ஓட்டிட்டு வந்தீங்கன்னா, அப்படியே கொதிக்கும் அந்த சைலன்சர். அந்த எக்ஸாஸ்ட் பைப். அத நம்ம என்ன சொல்லுவோம்? எனக்கெல்லாம் சின்ன வயசுல சொல்லிக் குடுத்துருக்காங்க. அத தொடாத. அது தொட்டா ரொம்ப சுடும். வண்டி ஓட்டிட்டு வந்து நிறுத்தின பிறகு சைலன்சர தொட்டா ரொம்ப சுடும். சோ டோன்ட் டச் இட். ஒரு வார்னிங் குடுப்பாங்க. குடுத்து இது பண்ணுவாங்க. அதே போல தான் பாருங்க, தேவன் நமக்கும் பார்த்தீங்கன்னா, ஒரு மோசமான ஒரு நிலைமை வரப்போகுது. ஏதோ ஒண்ணு சம்திங் பேட் இஸ் கோயிங் டூ ஹேப்பன். ம். அந்த 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 மோசமான நிலைமைக்கும், அந்த கெட்ட காரியத்துக்கும் தேவன் காரணர் இல்ல. ஆனா, அதிலிருந்து தப்புவிக்கிறதுக்காக ஆண்டவர் நமக்கு சில பிரிப்பரேஷன்ஸ் ஏற்கனவே குடுக்குறார்.
அதுக்கு ஆண்டவர் நம்மளை தயார்படுத்துறாரு. யோசேப்பு சொல்றான் பாத்தீங்களா, அவங்க அண்ணனை பார்த்து, நீங்க என்னை எகிப்துல அனுப்புனது நல்லது. ஏன்னா யோசேப்பு எகிப்துக்கு போனதுனாலதான் இஸ்ரவேல் வந்து காப்பாற்றப்பட்டுச்சு. யாக்கோபின் முழு குடும்பமும் காப்பாற்றப்பட்டுச்சு. So God had to send a man Joseph to Israel so that he can save not only Jacob and his family but the entire world. So எப்படிப்பட்ட பிரச்சனைக்கும் முன்பதாக ஆண்டவர் நம்மள ப்ரிப்பேர் பண்றதுக்கு ரெடியா இருக்கிறார். So these people were already prepared for this. ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இந்த அக்னியில போறதுக்கு ஏற்கனவே ப்ரிப்பரேஷன் இருந்திருக்கு அவனுக்கு. எப்படின்னா ஏசாயா 43 படிச்சிருக்கான் உட்கார்ந்து. ரொம்ப தெளிவா போட்டிருக்கு. ஏசாயா 43 போட்டிருக்கு. பயப்படாதே, உன்னை மீட்டுக் கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்த நீ என்னுடையவன். பாருங்க, இதுல ரொம்ப முக்கியமான 2 வார்த்தைகள் எனக்கு ஆண்டவர் பேசிட்டே இருந்தார் இன்னைக்கு. அந்த முதல் வசனத்தில், இப்பொழுது யாக்கோபு உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கிறவரும் ஆகிய. இந்த சிருஷ்டிப்பு, உருவாக்கினவர், கிரியேஷன், ஃபார்மேஷன், இந்த 2 வார்த்தை இங்கிலீஷ்ல வந்து thus saith the Lord who created you and he that formed you. கிரியேஷன், ஃபார்மேஷன் ரெண்டும் ஒண்ணு கிடையாது. நிறைய பேர் நம்ம என்னது எதுக்கு 2 வாட்டி சொல்றாரு ஆண்டவர், அது என்ன கிரியேஷன் ஃபார்மேஷன் ரெண்டு. கிரியேஷன் ஃபார்மேஷன் ஒண்ணு கிடையாது. கிரியேஷன்ன்றது பாத்தீங்கன்னா உலகம் எங்கும் வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகத்தை முழுசா ஆண்டவர் உருவாக்குனார். இதுதான் கிரியேஷன் ஆஃப் காட். மண்ணை உருவாக்குனாரு, மரத்தை உருவாக்குனாரு, எல்லாம் தோணும். ஆனா இந்த மண்ணை வச்சு ஆண்டவர் சில ஃபார்மேஷன்ஸ் உண்டாக்கலாம். ஒரு குயவன் பாத்தீங்கன்னா ஆண்டவருடைய கிரியேஷனான மண்ணை எடுத்து ஒரு ஃபார்மேஷன் உண்டாக்குறான். அதுதான் வந்து ஒரு பானை. A potter takes the creation of God, that is the mud, and forms it into a beautiful pot. Hallelujah. So நீங்களும் நானும் இந்த உலகத்துல உண்டாக்கப்பட்டவர் கிரியேஷனா இருக்கலாம். ஆனா ஆண்டவருடைய ரத்தத்தினால மீட்கப்பட்டதுனால now we are being formed by God. Amen. ஒவ்வொரு நாளும் தேவன் நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார். எதற்காக உருவாக்கி கொண்டிருக்கிறார்? அவருடைய பர்பஸ்க்காக நம்மளை உருவாக்கி கொண்டிருக்கிறார். So you are not just another creation of God. You are not insignificant to God. மண்ணு வந்து ஒரு கிரியேஷன், காட்ஸ் கிரியேஷன் தான். ஆனா மண்ணு தரையில கிடக்கும் போது அது ரொம்ப இன்சிக்னிபிகண்டா இருக்கு. ஒரு 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 முக்கியமே இல்லை அதுக்கு. ஆனா அந்த குயவனோட கைக்கு போன பிறகு அதோட மதிப்பு வேற மாதிரி ஆயிருக்கு. கரெக்டா? Once the potter takes the mud and forms it into a beautiful pot, its value increases. ஆனா அது அந்த அதே மண்ணு வந்து கீழே கிடக்கும் போது அதுக்கு வேல்யூ இருந்துச்சா? கிடையாது. சோ நம்ம வந்து பாவத்தினால இந்த மண்ணு மாதிரி தான் இருந்தோங்க. கீழே பாவம் உள்ள வந்து நம்மள எப்படி இருந்தோம்? நம்மளும் இந்த உலகத்துல ஒரு ஒரு கிரியேஷனா இருந்தோம். அப்படிதான் இருந்தான் மனுஷன். அதனால இன்னைக்கும் பாத்தீங்கன்னா உலகம் என்ன சொல்லுது? மேன் இஸ் a சோஷியல் அனிமல் அப்படின்னு உலகம் சொல்லுது. கரெக்டா? நீனும் ஒரு மிருகம் தாயா அப்படின்னு உலகம். இப்படி சொல்லியே தான் நிறைய பேர் மிருகம் மாதிரியே ஆயிட்டானுங்க. மிருகம் மாதிரியே பிஹேவ் பண்றது, மிருகம் மாதிரியே பிஹேவ் பண்றது, செயல்கள் செய்யறது. அப்படிதான் சொல்றானுங்க. நீ எங்க இருந்து வந்த தெரியுமா? நீ குரங்குல இருந்து வந்த அப்படின்னு கேட்டா. நீ குரங்குல இருந்து வந்த, நீ அதுல இருந்து வந்த, இது அதுல இருந்து வந்து அப்படின்னு. இல்ல. You are a formation of God. You are not a creation of God. Hallelujah. இயேசு கிறிஸ்து எதுக்கு தெரியுமா வந்தாரு? மண்ணா இருக்கிற நம்மளை எடுத்து தன்னுடைய மகனாக உருவாக்குவதற்காக தான். மண்ணாக விலை போகாம இருந்த நம்மை எடுத்து பரிசுத்தமாக்கி இன்றைக்கு பவுல் எழுதுறாரு, இந்த மண்பாண்டங்களில் விலையுயர்ந்த பொக்கிஷங்களை வைத்திருக்கிறான் இருக்கு. He has kept treasures in this earthen vessel னு போட்டிருக்கு. Hallelujah. அதுதான் ஆண்டவர் இன்னைக்கு உங்கள்கிட்ட சொல்றாரு. You are not just a creation, you are a formation of God. நீ வெறும் ஒரு தேவனுடைய படைப்பு கிடையாது. ஒரு இது கிடையாது, சிருஷ்டி மட்டும் கிடையாது. நீ தேவனால உருவாக்கப்படுகிற ஒரு மனுஷனாக இருக்கிறீர். எதை நோக்கி உருவாக்கி கொண்டிருக்கிறார்? தன்னுடைய சாயல் வெளிப்படுவதற்காக உருவாக்கிட்டு இருக்காரு. உங்களுக்கு என்ன ஃபார்ம் பண்றாருங்க உங்களுக்குள்ளனா? தன்னுடைய சாயல் வெளிப்படணுமா? அவருடைய இமேஜ் வந்து உங்களுக்குள்ள தெரியணுமா? அப்படிதான் உங்களை உருவாக்கிட்டு இருக்காரு. சோ ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து ஒரு குயவன் வந்து உருவாக்குறான் பைபிள்ல போட்டுருக்கல. as a potter he is forming you so that he can exhibit and manifest his image through you.
ஒரு குயவனை போல உங்களை வந்து உருவாக்கிட்டு இருக்காரு. எதற்குன்னா, அவருடைய சாயல், அவருடைய மகிமையை உங்க மூலமாக இந்த உலகத்துக்கு கொண்டு போறதுக்காக. அதற்காக தான் தன்னுடைய சொந்த குமாரனை அனுப்பி ரத்தம் சிந்தி உங்களை மீட்டெடுத்திருக்கிறார். இதுதான் ஏசாயா தீர்க்க தரிசனமாக எழுதுறாரு. பயப்படாத, நான் உன்னை மீட்டுக் கொண்டேன். எப்படி மீட்டுக் கொண்டேன்? என்னுடைய சொந்த குமாரனின் ரத்தத்தினால மீட்டுக் கொண்டேன். நான் உன்னை மீட்டுக் கொண்டதுனால நீ என்னுடையவன் அப்படின்றார். டுடே யூ பிலாங் டு காட் பிகாஸ் யூ ஆர் ரிடீம்டு பை த பிளட் ஆஃப் ஜீசஸ். இன்றைக்கு நீங்க தேவனுக்கு சொந்தமா இருக்கிறீங்க. ஏனென்றால் இயேசுவின் ரத்தத்தினால மீட்டெடுத்ததுனால நீங்க தேவனுக்கு சொந்தமா இருக்கிறீங்க. உங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். So you're not just existing in this world. ஏதோ நான் அந்த உலகத்துல இருக்கேன் அப்படி கிடையாது. ஆண்டவர் உங்களை உருவாக்கி வைத்திருக்கிறார் இந்த உலகத்துல. தன்னுடைய மகிமையை வெளிப்படுத்துறதுக்காக. இந்த வெளிப்பாடு ஷாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவுக்கு இருந்ததுனால, பாருங்க பழைய உடன்படிக்கையில இப்படிப்பட்ட வெளிப்பாடு இருந்தனால அவங்க தெளிவா சொல்றானுங்க, "எப்பா, எங்களுடைய தேவன் அக்னியிலிருந்தும் உம்முடைய கையிலிருந்தும் எங்களை பாதுகாப்பார். அப்படி நீங்க என்னை தீயில தூக்கி போடலனாலும் நாங்க உன்னை சேவிக்க மாட்டோம். உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ" அப்படின்ட்டானுங்க. இப்ப புரியுதா உங்களுக்கு இந்த பேசேஜ்? சோ கர்த்தர் சுகமாக்குவாரு. சுகமாக்காம போனாலும் போவாரு அப்படின்னு சொல்றது வந்து பிசாசோட ஸ்டேட்மெண்ட். எங்கேயாவது இயேசு கிறிஸ்து வந்து சுகமாக்குவாருப்பா, சில நேரம் சுகமாக்காவும் போவாருப்பா அப்படின்னு சொல்லியிருக்காரா? இதெல்லாம் வந்து இந்த ஃபேக் ரிலிஜன், இதெல்லாம் இந்த ஃபேக் ரிலிஜியாசிட்டி. ஆண்டவர் என்னை சுகமாக்கவில்லை என்றாலும் அவரை நான் துதிப்பேன். எதுக்கு சுகமாக்கவில்லைன்றத வாயில வருதுன்னு சொல்றேன். அதை ஏன் நீங்க வாயில பேசுறீங்கன்றேன். தான் உண்டாக்கின காரியத்தை அவரே வந்து டிஸ்ஃபார்ம் பண்ணுவாரா? அவர் தான் உங்களை உருவாக்குறாரு. அவரே உங்களை வந்து உருக்குலைப்பாரா? வில் த பாட்டர் மேக் த பாட் ஆஸ் வெல் அஸ் பிரேக் த பாட்? குயவன் வந்து பானையும் செய்வான், பானையும் உடைப்பானா? கிடையாது. சோ இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்லாம் தப்பான இது மாதிரிலாம் பேசவே பேசாதீங்க என்னைக்குமே. ஆண்டவர் எனக்கு எதுவுமே செய்யலன்னா ஆண்டவரை நான் பின்பற்றுவேன். இல்ல. ஆண்டவர் எதுவுமே செய்யலன்னு எங்கேயுமே போடலங்க. இப்படி சொல்லாதீங்க. இப்படி சொல்றதுனால தான் நெறைய பேருக்கு நடக்கவே மாட்டேங்குது. எதுவுமே செய்யலன்னு சொல்லி தான் பாதி பேருக்கு நடக்க மாட்டேங்குது. நான் கவனிச்சேன். ஏன்னா வாயின் வார்த்தையின்படி தான் நடக்கும். ஜீவனும் மரணமும் நாவின் அதிகாரத்துல இருக்குதுன்னு தான் போட்டிருக்கு. அதன் கனியை நீ புசிப்பாய். அதனால திருப்தியா இருப்பதுன்னு தானே வசனம் போட்டிருக்கு. நீதிமொழிகள் 18ல. சோ அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் சொல்லவே கூடாது. ஆண்டவர் எனக்கு எதுவும் செய்யலனாலும். ஆண்டவர் உங்களுக்காக தான் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். தன் சொந்த குமாரன் என்று பாராமல் இயேசுவை கொடுத்தவர் மற்றதை எல்லாற்றையும் அருளாதிருப்பாரோ அப்படின்னு தான் வசனம் போட்டிருக்கு. He who did not even spare his own son, will he not give everything along with it? முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தின் நீதியை நீங்க தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். எவைகள் எல்லாம்? எதெல்லாம் உங்களுக்கு தேவையோ அதெல்லாம் வந்துடும். உங்களுக்கு என்ன தேவை? சுகம் வேணுமா? அதெல்லாம் வரும். வாழ்க்கையில சந்தோஷம், சமாதானம் வேணுமா? வரும். பிசினஸ்ல சக்சஸ் வேணுமா? அது வரும். ஃபேமிலில சக்சஸ் வேணுமா? அது வரும். இவைகளை தான் அந்நியானிகள் தேடி அலைகிறார்கள்னு மத்தேயுல சொல்றாரு. தீஸ் ஆர் தி திங்ஸ் தி ஜென்டைல்ஸ் சீக். ஜென்டைல்ஸ் என்னங்க தேடுறானுங்க? தேவனை அறியாதவன் என்ன தேடுறான்? இதான் தேடுறான். ஒரு கர்த்தரை அறியாதவன்ட்ட போய் கேளுங்க. ஐயா உனக்கு என்னையா வேணும் வாழ்க்கையிலாம் சொல்லணும். நல்லா சுகமா இருக்கணுங்க. அப்புறம் கொஞ்சம் நல்ல காசு இருக்கணுங்க. ஏன்னா காசெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது. காசு இருக்கணும். அப்புறம் குடும்பம் நல்லா இருக்கணுங்க. சந்தோஷமா இருக்கணும். என் புள்ள, குட்டி, என் பேர பிள்ளைங்கலாம் நல்லா இருக்கணுங்க. சொத்து சுகம் இருக்கணுங்க. நல்ல ஸ்டேட்டஸ் இருக்கணுங்க. சொசைட்டில நல்ல ஸ்டேட்டஸ். இதானே கேட்பான். வேற என்ன கேட்பான்னு நினைக்கிறீங்க அவன்? இதான் கேட்பான் அவன். நல்ல ஸ்டேட்டஸ் இருக்கணும், நல்லா இருக்கணும். அப்படிதான் கேட்பான். அததான் வந்து மத்தேயுல ஆண்டவர் சொன்னாரு. இவைகள் எல்லாம் கொடுக்கப்படும். இவைகளை தான் அந்நியானிகள் தேடி அலைகிறார்கள். அந்நியானினா யாரு? தேவனை அறியாதவன், ஜென்டைல்ஸ். இததான் தேடுறானா. அவன் இதைதான் தேடிட்டு இருக்கான் டெய்லி. அவனுக்கு தெரிஞ்சது இதுதான். இதான் தேடுறான். இதெல்லாம் நான் கொடுப்பேன். எப்ப கொடுப்பேன்றாரு? நீ என்ன தேடுன்ட்டாரு அவரு. யூ சீக் மீ அண்ட் மை கிங்டம். நீ என்ன தேடு, என்னோட ராஜ்யத்தை தேடு, என் நீதியை தேடு. போதும்பா, உனக்கு எல்லாத்தையும் கொடுத்துறேன்ட்டாரு. சோ சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, தானியேல் இவர்கள்லாம் தேவனை தேடினதுனால, தேவனுடைய ராஜ்யத்தை தேடினதுனால அவர்களுக்கு விடுதலையை ஆண்டவர் கொடுத்துட்டார். ஆட்டோமேட்டிக்கா நடக்குது. சோ ஆண்டவர் கொடுக்கலனாலும் அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்லாம் மறந்துருங்க. உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தான் எல்லாத்தையும் வச்சிருக்காரு மூட்டை மூட்டையா பூமிக்கடியில. பூமிக்கடியில இருக்க தங்கம்லாம் யாருக்கு? உங்களுக்கு கொடுக்க தான் வச்சிருக்காரு. பூமிக்கடியில இருக்கிற எண்ணெயெல்லாம் யாருக்கு கொடுக்கணும்? உங்களுக்கு கொடுக்க தான் வச்சிருக்காரு. The whole creation is for you. ஆமென்.
இப்ப நம்ம வந்து தேவனுடைய பந்தியில நம்ம பங்கேற்க போகிறோம். தேவனுடைய பந்தியே வந்து ஆண்டவருடைய பெஸ்ட் உங்களுக்கு கொடுத்ததுதான் தேவனுடைய பந்தி. The Lord's table is God giving his best to you. Amen. What is God's best? Jesus Christ is God's best. எது தேவனுடைய சிறந்த பந்தி? இயேசு கிறிஸ்து தான் தேவனுடைய சிறந்த பந்தி. அவரே உங்களுக்கு கொடுத்ததுக்கு அடையாளம் தான் தேவனுடைய பந்தியே. The Lord's table is a symbol that God has given his best. பரலோகத்தின் சிறந்ததை உங்களுக்காக கொடுத்ததுக்கு அடையாளம் தான் இயேசு கிறிஸ்துவோட சரீரம், இயேசு கிறிஸ்துவோட ரத்தம். சொந்த குமாரன் என்று பாராமல் கொடுத்தாரு. யாருமே பையனெல்லாம் கொடுக்க மாட்டாங்க. சொத்து சுகத்தெல்லாம் கொடுத்துருவாங்க. நீங்க போய் ஒருத்தனை கேளுங்களேன், பணக்காரன், ஐயோ உன் காரை கொடுனா கொடுத்துருவான், இதை கொடுனா, உன் பையனை கொடுனா கொடுக்க மாட்டாங்க. நீ இதை வேணா எடுத்துக்கோ, இதெல்லாம் கொடுக்க முடியாதுன்னா. ஆனா அவர் பையனையே கொடுத்தாரு, குமாரனையே கொடுத்தாரு, காட்ஸ் பெஸ்டே கொடுத்துட்டாரு. மற்றதை அருளாமல் இருப்பாரோ? ஹல்லேலூயா, ஆமென். சோ பாஸ்டர் ஆண்டனி வந்து நம்மள கர்த்தருடைய பந்தியில நடத்த போறாங்க. பாஸ்டர் ஆண்டனி அன்மியூட் பண்ணிருங்க. பாஸ்டர் ஆண்டனி அன்மியூட் பண்ணிரு விஜய். Yeah. Hallelujah. Praise the Lord. கேக்குதா பாஸ்டர்? Am I audible? கேக்குதா? ஓகே பாஸ்டர். இப்போ அப்ப ஆண்டவரை பத்தி நம்ம கிளீனா சொன்னார் பிரதர். அதாவது அவங்க அந்த 3 பேர் சொன்னாங்க, சத்ரக், மெஷக், அபேத்நேகோ. பட் இஃப் நாட், அந்த கொஸ்டின் வேண்டாம். நீ உள்ள போட்டியோ இல்லையோ, என்னங்க உள்ள இருந்தாலும் வணங்க மாட்டோம், வெளியே போட்டாலும் வணங்க மாட்டோம். அந்த ஜீல் அவங்களுக்கு இருந்துச்சு. ஓகே, நமக்கும் அந்த மாதிரி ஜீல் வேணும்னு சொன்னப்ப, அப்போ அவரோடு இதையும் மற்ற எல்லாவற்றையும் கூட அருளாதிருப்பது எப்படி என்று வசனம் சொல்லுது. அப்போ அவர் அந்த அப்பத்தை கொடுக்கும் பொழுது, இது உங்களுக்காக பிக்கப்படுகிற என்ன சரீரம், என்னை நினைவு கூறும்படிக்கு செய்கிறாரு. வசனத்தை நல்லா கவனிச்சுக்கன்னா, do this in remembrance of me. Okay, not your sin, not your past. நான் அப்படி பண்ணிட்டேன் இப்படி பண்ணிட்டேன் இல்ல, அதை பத்தி சொல்லவே இல்லை. Do this in remembrance of your sin அப்படியே சொன்னாரு. Do this in remembrance of how many times you fall down. Do this in remembrance of how many times you cheated others. No, he said, do this in remembrance of me. What do you have to remember of him? We have to remember his agape love. He willingly laid down his life for us to redeem us from the clutches of Satan. You remember his love towards us. We should remember his kindness, mercy, compassion, acceptance. தன்னிடம் வருவோரை தள்ளாத இயேசு. Come to me as you are. அப்ப நம்ம வந்து அதை நினைவு கூறணும். அதை நினைவு கூறும்போது என்ன ஆகுதுன்னா, we will have the same அந்த குணாதிசயம் நமக்கு வரும். எப்படி லைக் ஃபாதர் லைக் சன் சொல்ற மாதிரி அவர் எப்படி இருக்காரோ அதே போல நாமளும் இருப்போம். அதுதான் கேட்கிற டூ திஸ் ரெம்பரன்ஸ் ஆஃப் மீ. அப்ப அவரோட அருளாதிருப்பது எப்படி சொன்ன தேவன் அவரே கொடுத்துட்டாரு. அப்ப கொடுக்கும்போது அவருக்கு ஒரு அகப்பேல இருந்திருக்குல்ல, தன் ஒரே குமாரனை கொடுக்கணும், காஸ்டியூம் சம்திங். அந்த அகப்பேல அந்த அகலப்பு தம்பி மகனே நீ போப்பான்னு அனுப்பிச்சிட்டாரு உலகத்துக்கு. நோனோ நான் போக மாட்டேன் அப்படின்னு நினைச்சிருந்தாருன்னா அப்ப நம்ம எங்க இருந்திருப்போம்? Then agape love of Jesus comes into picture. Okay, Dad, I willingly lay down my life for my children. I do not want to perish. அவங்க அழிவு போயிடக்கூடாது, அக்செப்ட் பண்ணிக்கிறான். அதைதான் இந்த மாலை ராத்திரி வேளையில நம்ம அந்த திருமணத்துல பங்கெடுத்துக் கொள்கிறோம். Do this in remembrance of me. ஐயா என்ன நினைவு கூறணும்? ரொம்ப அன்பு நினைவு கூறுகிறோம். எங்களுக்கு எத்தனை தடவை பாவம் செய்தாலும் மன்னிப்பு கேட்கும்போது கிருபையா மன்னிக்கிறீரே, அதை நினைவு கூறுகிறோம். உங்களுடைய காருண்யத்தை, உங்களுடைய தயவை, உங்களுடைய அக்செப்டன்ஸ் ஏற்றுக்கொள்கிறதே, எல்லாவற்றையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். மட்டுமல்ல, நீங்க மறுபடியும் வந்து எங்களை கூட்டிக் கொண்டு போய் உம்மோடு கூட இருக்க வைக்க போது அதை நினைவு கூறுகிறோம். அது மட்டும் இல்லாம பிதாவோடு எங்களை ஒப்புரவாக்கி ஒரு உடன்படிக்கை என்டர் பண்ண வச்சிருக்கீங்களே, அதை உங்களுடைய திருத்தத்தை சிந்தி ராட்டிஃபை பண்ணிட்டீங்க, அதையும் நினைவு கூறுகிறோம். உடன்படிக்கை சுதந்திரவாளியாக நம்ம மாற்றப்பட்டிருக்கோம். எங்கேயோ இருந்தோம், குப்பையில கிடந்த நம்ம எடுத்து ரத்தத்தால் கழுவி சுத்திகரித்து உன்னதத்தில் அவரோட அமர செய்து பிதாவோடு உடன்படிக்கை வச்சுட்டாரு. So we are all accepted in the beloved.
அதான் நம்ம நினைவு கூறுகிறோம். சும்மா இது ரிச்சுவல் இல்ல. ஒரு விலைக்கிரயம் செலுத்தப்பட்டு இருக்கிறது. உங்களுக்கும் எனக்கும் உன்னதத்தில் அவரோட உட்கார்வதற்கு அந்த ரத்தம் சிந்தப்பட்டு உடல்ல பிக்கப்பட்டது. அது இந்த ரப்பம் இப்ப நான் பிக்கும் பொழுது உங்க கையில பிஸ்கட் இருக்கோ, சப்பாத்தி இருக்கோ, தோசை இருக்கோ, என்ன இருக்கோ தெரியல. ஐ டென்ட் see that. பட் ஏன்னா இந்த அப்ப இந்த பிக்கும் பொழுது ஐ ஃபீல் his body was broken into pieces. Why? For my sins and transgression, curses, sicknesses, diseases எல்லாமே எடுக்க பிளக்ட் அவுட். அந்த அவரு உடம்புல போடப்பட்டுச்சு கல்வாரி சிலுவையில. அதனாலதான் அவர் உடல் சின்ன பண்ணாம பிக்கப்பட்டு அதுல ஒரு துண்டு எடுத்து கொடுத்து தம்பி தங்கச்சி சாப்பிடுன்றார். We thank you Lord this night as we break the bread. அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு அவளுக்கு கொடுத்து, இது உங்களுக்காக கொடுக்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறதே நினைவு எப்படி செய்யுங்கள் என்றார். அந்த அப்பத்தை பிடிச்சிட்டேன். ஆண்டவரே பிதாவே இயேசு நாமத்துக்கு நன்றி செலுத்துகிறோம். இது இப்படி திரும்ப திரு சரீரம் இதை இப்ப நாங்கள் உண்ணும் பொழுது அவர் சரீரத்தை எங்களுக்குள்ள ஏற்றுக்கொள்கிறோம். உடைய மகனுடைய அந்த முட்டுக்காக ஸ்தோத்திரம். அவருடைய தழும்புகள் முதலில் வந்த தழும்புகளால் எங்களுடைய உடல் சுகமாக்கப்பட்டிருக்கிறது. கிரவுன் ஆஃப் ஹெட் டு சோல்ஸ் ஆஃப் ஃபுட். எவ்ரி செல், எவ்ரி ஆர்கன், every function of our body is healed, restored, renewed in Jesus name. We believe and receive. Thank you Lord. நீங்க எல்லாம் பிச்சு அப்பதான் சாப்பிடுங்க. Thank you Lord for your body. இது உங்களுக்கு பிக்கப்பட்ட இயேசுவின் திரு சரீரம். உங்களுக்கு பிக்கப்பட்ட இயேசுவின் திரு சரீரம். Thank you Lord. உங்க கையில் உள்ள அந்த தண்ணியோ ஜூஸ் எடுத்துக்க. சொல்லியும் அன்பான இயேசுப்பா, we thank you for your precious blood. உங்களுடைய திருத்தத்துக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய பாவம் இல்லாத, நோய் இல்லாத, ஏழ்மை இல்லாத, சாபம் இல்லாத ஜீவன் உங்களுடைய சரீரம், உங்களுடைய ரத்தத்தில் இருக்கிறது. அந்த கல்வாரி சிந்தப்பட்ட திருத்தம் எங்கள் பாவங்களை எல்லாம் நீக்கி எங்கள் சுற்றி இருக்கிறது. உங்களுடைய திருத்தத்தால நாங்கள் பாவங்கள் மன்னிக்கப்ப எங்கள் பாவங்கள் எல்லாம் இறந்த காலம், நிகழ்காலம், எதிர்காலத்தில் எல்லா பாவங்களும் கழுவப்பட்டு சுத்திகரிக்கப்பட்டிருக்கிறது. நீதிமான மாற்றி இருக்கிறது. பிதாவுடைய ரைட் நின்று பேசக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்குது. இந்த ராத்திரி வேளையில இந்த திருமணத்தை பணுகும் பொழுது we claim the inheritance of righteous. இந்த righteousness கொள்கிறோம். அந்த inherited righteousness சொல்லும் பொழுது அது preservation, healing, wholeness and provision. அது எல்லாவற்றையும் இந்த ராத்திரி வேளையில திருமணத்தில் பங்கெடுத்துக் கொள்ளுமா பெற்றுக் கொள்கிறோம். ஏதோ கடமைக்கும் செய்யல. We are so delighted, we are so privileged to take part in the communion, Lord. Thank you so much. உங்க கையில் உள்ள அந்த ஜூஸையும் அந்த தண்ணியோ எது குடிங்க. Thank you Lord for the precious blood. உங்களுக்காக சிந்தப்பட்ட திரு ரத்தம் வாங்கி வருங்கள். ஆண்டவரே, இந்த அருமையான ராத்திரி வேளையிலே உங்களுடைய திருவிருந்தில பங்கு கொள்ள ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்களுடைய திரு சரீரத்தை உண்டு திருத்தை பானம் பண்ணி நிச்சய ஜீவன் உண்டு சொன்னீரே. If you eat my flesh and drink my blood, you abide in me, I abide in you சொன்னீங்களா ஆண்டவரே. We are every day when take communion, we are abiding in you. உங்களோட நாங்கள் ஐக்கியப்படுகிறோம். ஐக்கியப்படும் பொழுது உங்களுடைய ஸ்ட்ரென்த் எங்கள் உடலுக்குள்ளாக வந்து எல்லா செல்லையும் இன்ஃபியூஸ் பண்ணி ஸ்ட்ரெங்தன் பண்ணுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். உமைக்கே எல்லா துதியும் கனமும் மகிமையும் எடுக்கிறோம். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஓடி பிரதர். Thank you pastor. Thank you. Hallelujah. Thank you Lord. ஆண்டவரே உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். Hallelujah. Thank you Lord. ஆண்டவரே, நேரத்தில் ஆண்டவரே நாங்க நீ சொன்ன வார்த்தைகளை நினைவு கூறுறோம்ப்பா. Hallelujah. Thank you Lord. எப்பொழுதும் யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தவரும் இஸ்ரவேலை உன்னை உருவாக்கமாகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது, பயப்படாதே, உன்னை மீட்டு கொண்டேன், உன்னை பெயர் சொல்லி அழைத்தேன், நீ என்னுடையவன். நீ தண்ணிகளை கடக்கும் பொழுதும் நான் உன்னோடு இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும் போதும் அவைகள் உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்னியில் நடக்கும் போதும் வேகாதிருப்பாய், அக்னி சுவாலை உன் பேரில் பற்றாது. ஆமென். இன்றைக்கும் ஆண்டவரே எங்களை பெயர் சொல்லி அழைத்து எங்களை மீட்டு எடுத்து எங்களோட இருக்கிற தேவன் நீர். இதற்காக நன்றி செலுத்துகிறேன்.
எங்களுக்குள்ள நீங்க வாசம் செய்றீங்க. அதுக்காக நன்றி ஆண்டவரே. ஹalleluya. Thank you Lord. எந்த ஒரு பிரச்சனையும், எந்த ஒரு வியாதியும், எந்த ஒரு பேயும், நோயும், பிசாசும் எதுவுமே எங்களை மேற்கொள்ள முடியாது. நாங்க தண்ணீரை கடக்கும் பொழுதும், ஆறுகளை கடக்கும் பொழுதும், அது எங்கள் மேல் புரளுவதில்லை. அக்னி ஒளியாக போகும்பொழுதும், ஆண்டவரே நீர் என்னோடு இருக்கிறீர். அந்த அக்னி எங்களை பற்றிக் கொள்ளாது. ஹalleluya. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். எப்படி தானியேலோட, சாத்ராக்கோட, மேஷாக், ஆபேத்நேகோட இருந்தீங்களோ, எப்படி இயேசுவோட நீங்க இருந்தீங்களோ, எப்படி அப்போஸ்தலர்களோட நீங்க இருந்தீங்களோ, அதே போல எங்களோட நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே. ஹalleluya. எங்களை சிருஷ்டித்தவரும் நீர்தான், எங்களை உருவாக்குறவரும் நீர்தான். எங்களை ஒவ்வொருத்தரையும் ஆண்டவரே உம்முடைய நோக்கங்களுக்காக, உம்முடைய திட்டங்களுக்காக உருவாக்கி வைத்திருக்கிறீர். ஹalleluya. உம்முடைய மகிமை வெளிப்படுவதற்காக எங்களை நீங்க உருவாக்குறீர்கள். அதுக்காக நன்றி. You want to manifest your glory through us. Thank you Lord Jesus. Thank you Father. நன்றி அப்பா. நன்றி, நன்றி, நன்றி. இந்த நேரத்தில் ஆண்டவரே வியாதியோட வந்தவர் ஒவ்வொருத்தரும் இப்பொழுதே சுகத்தை பெற்றுக்கொள்ளட்டும். மனசுல அமைதி இல்லாம இருக்கிறீங்கன்னா ஆண்டவருடைய சமாதானம் உங்கள் மேல் வருவதாக. தேவனுடைய சமாதானம் உங்களுடைய சிந்தையை இப்பொழுதே நிரப்பட்டும். Let the peace of God which surpasses all understanding fill your hearts and minds in Christ Jesus. தேவனுடைய இயற்கை கற்பாற்பட்ட, புத்தி கற்பாற்பட்ட சமாதானம் உங்களுடைய சிந்தைகளையும் இருதயத்தையும் இப்பொழுதே நிரப்புவதாக. ஹalleluya. Thank you Lord. நன்றி ஆண்டவரே. நன்றி. நாங்க விசுவாசிக்கிறோம். நாங்க உங்களுடைய பந்தியில நாங்க பங்கேற்றிருக்கிறோம். தேவனுடைய சிறந்ததை நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். ஹalleluya. இயேசு கிறிஸ்துவோட சரீரத்தின் ரத்தத்தை நாங்க எடுத்திருக்கிறோம். That is God's best. ஆகையால எங்களுக்கு எல்லாமே அருளப்பட்டிருக்கு. Everything has been granted to us through the body and through the blood of Jesus. இயேசுவோட சரீரத்தின் மூலமாகவும் இரத்தத்தின் மூலமாகவும் எல்லாமே எங்களுக்கு அருளப்பட்டிருக்கு. அதற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் பாக்கியவான் என்பதை நாங்க அறிக்கை செய்கிறோம். We confess that we are blessed. Thank you Lord. இயேசுவின் நாமத்துல ஆமென், ஆமென், ஆமென். God bless you. ஊழியத்திற்கு நீங்க காணிக்கைகளை கொடுப்பதற்கு இந்த டீடைல்ஸை வைத்து நீங்க கொடுக்கலாம். உங்க ஸ்கிரீன்ல இருக்கு அக்கௌண்ட் நம்பர் அண்ட் கூகுள் பே நம்பர். என்னுடைய ஃபோன் நம்பர், வாட்ஸ்அப் நம்பர், கூகுள் பே நம்பர் எல்லாம் ஒரே நம்பர் தான். ஸோ டு கிவ் அன் ஆஃபரிங் டு த மினிஸ்ட்ரி, ஊழியத்திற்கு நீங்க காணிக்கை கொடுப்பதற்கு இதை நீங்க வைத்து கொடுக்கலாம். நீங்க காணிக்கை அனுப்பும்போது நீங்க எனக்கு மென்ஷன் பண்ணிருங்க, இல்லைன்னா ஒரு வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பி விட்டுருங்க நான் அனுப்பியிருக்கேன்ட்டு. ஸோ தட் நான் உங்களுக்கு அக்னாலஜ்மெண்ட் அனுப்புறதுக்கு எனக்கு ஈஸியா இருக்கும். ஆமென்.